ஓகே. எஸ், செகண்ட் வால்யூம் தான், பரவாயில்ல, நான் மாத்தி சொல்றேன். சரியா? ஸோ செகண்ட் வந்து put the heading as RSI. பரவாயில்ல கண்ணா, அதே லைன்ல தான் போகணும்ட்டு இல்ல இல்லையா? ஐ ரிமெம்பர். கண்டிப்பா பாப்போம் ரெண்டுத்தையும். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க. எஸ், ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? ஸோ put the heading as RSI. Okay, RSI வந்து one of the most important indicator after moving averages. Okay, சரி. RSI என்ன? RSI என்னன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபுல் ஃபார்ம் நீங்க எழுதிக்க வேணாம், ஜஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்றேன். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோட ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்க, ஒரு ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான இண்டிகேட்டர். ஓகே, அதாவது ஒரு ஸ்டாக் வந்து நல்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா நம்ம மூவிங் ஆவரேஜ் வச்சு பாக்குறோம் இல்லையா, அதே மாதிரி RSI வச்சு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்ல வரேன். ஓகே, ஸோ RSIல நம்ம என்ன செட்டிங்ஸ் யூஸ் பண்ண போறோம்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பீரியட் ஆர் லென்த்னு அந்த இடத்துல இருக்கும், உள்ள செட்டிங்ஸ் போனீங்கன்னா. ஓகே, நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணும்போது காட்டுறேன். ஸோ பீரியட் ஆர் லென்த் வந்து நார்மலி 14ல இருக்கும், நம்ம 18 மாத்திக்கிறோம். ஓகே, பீரியட் வந்து 14 இருக்கும், நம்ம என்ன பண்றோம் 18 மாத்திக்கிறோம். ரைட், நெக்ஸ்ட் அப்பர் பேண்ட், லோயர் பேண்ட், மிடில் பேண்ட் 3 இருக்கும். என்னென்ன இருக்கும்? அப்பர், மிடில், லோயர். ஓகே, 3 விஷயம் இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம்னா அப்பர் பேண்டையும் லோயர் பேண்டையும் அன்டிக் பண்ணிருங்க. ஓகே, நாட் நீடட்னு சொல்லுவாரு, அன்டிக் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, மிடில் பேண்ட் மட்டும் 15 இருக்கும், அதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ we are going to use only middle band. ஸோ பீரியட் வந்து 14 இருக்கும், அது வந்து 18 மாத்திக்கிறீங்க. அப்பர் பேண்ட் லோயர் பேண்ட் வந்து டிக்கா இருக்கும், அதை அன்டிக் பண்ணிக்கிறீங்க. மிடில் பேண்ட் மட்டும் 15 வச்சுக்கிறீங்க. ஓகே, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், அப்போ காட்டுறேன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் RSI. சரியா? RSIன்றது இட் இஸ் எஸ்பெஷலி ஃபார் எதுக்கு? ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை பார்ப்போம். நேற்று பார்த்தோம் இல்லையா, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம், அதிலே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ இண்டிகேட்டர் வந்து பாருங்க, நான் அது ஆஃப் பண்ணிடுறேன். எப்படி RSI பிளேஸ் பண்றேன்னு பாருங்க. சேம் எஃப்எக்ஸ். ஓகே, இண்டிகேட்டர்ஸ்குள்ள போறோம். டைப்ல வந்து ஐ மீன் டைப் RSI. ஃபர்ஸ்ட் என்ன வருது பாருங்க, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்டேட்னு வருதா, அது பிரஸ் பண்ணுங்க. பண்ண உடனே கீழே பாருங்க, தெரியுதா? ஒரு ஒரு கிராஃப் மாதிரி வந்திருக்கு இல்லையா? செட்டிங்ஸ் பிரஸ் பண்ணுங்க. RSI லென்த் என்ன இருக்கு? இதுதான் 14 இருக்கு, நான் 8ன்னு சொன்னேன். அண்ட் ஸ்டைல் போங்க, RSI வச்சுக்கோங்க. RSI பேஸ்ட் MA வேணாம், அப்பர் பேண்ட் வேணாம், லோயர் பேண்ட் வேணாம், RSI அப்பர் பேண்ட் வேணாம், RSI மிடில் பேண்ட் தான் வேணும்னு சொன்னேன், RSI லோயர் பேண்ட் வேணாம். ஓகே, பேக்ரவுண்ட் உங்களுக்கு வேணா வச்சுக்கலாம், வேணாம்னா எடுத்துடலாம். ஓகே, அது உங்க பர்சனல் விஷ். அண்ட் நல்லா நடுவில் இருக்கிறது மட்டும் நல்லா பெருசா கொடுத்துக்கோங்க. ஓகே, ரைட், ஒன்றும் இல்லை. 50 அப்படின்னு நடுவில் 15 இருக்கும். ஓகே, ஸோ அங்கதான் பிளாக் கலர் லைன் இருக்கு பாத்தீங்களா, அதான் வந்து 50. ஸோ என்ன சொல்ல வராங்க RSI பொறுத்த வரைக்கும்னா, இங்க பாருங்க, இந்த ரீஜன் பாருங்க, 50 வந்து கீழ இருந்து மேல கிராஸ் பண்ணா அது அப் ட்ரெண்ட்ல போகுதுன்னு அர்த்தம். ஓகே, 50 கீழ இருந்து மேல கிராஸ் பண்ணி போகுதுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, இப்ப நான் மார்க் பண்ணிருக்க இடத்துல இருந்து மார்க்கெட் எப்படி ரைஸ் ஆயிருக்கு பாருங்க, தெரியுதா? ஸோ கீழே 50ல இருந்து மேல போகுதுன்னா இட் இஸ் அன் அப் ட்ரெண்ட். அதே மாதிரி 50 மேல இருந்து கீழே வருதுன்னா இட் இஸ் அன் டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ புரியுதா? ரொம்ப சிம்பிள். 50க்கு மேல இருந்தா அப் ட்ரெண்ட், 50க்கு கீழே இருந்தா டவுன் ட்ரெண்ட். 50க்கு மேல இருந்தா நம்ம அப் ட்ரெண்ட் தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும், 50க்கு கீழே இருந்தா டவுன் ட்ரெண்ட் தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, இதான் வந்து RSIயோட லாஜிக். புரியுதா? ரைட். ஸோ நம்ம RSI கிராஸ் பண்றத என்ட்ரியா எடுக்க மாட்டோம். RSI வந்து கீழே 50ல இருந்து 55க்கு போகுது, அப்ப பை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லல. ஓகே, we don't use RSI in such way. நான் என்ன மீன் பண்றேன்னா, உங்களுக்கு பார்த்த உடனே ஸ்ட்ரென்த் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கா இல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா, இப்ப நம்ம வந்து அகெயின்ஸ்ட் தி ட்ரெண்ட் போறது கரெக்டா, இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு புரியும்னு சொல்லுவார். ஓகே, ஸோ மெயினா ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு RSI யூஸ் பண்றோம். ரைட், ஃபைன். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் யூசேஜ் ஆஃப் RSI இருக்கு, அதுக்கு பேர் என்னன்னா டைவர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, எழுதிக்கோங்க. இட் இஸ் கால்ட் அஸ் டைவர்ஜென்ஸ். நான் இங்க எழுதுறேன் பாருங்க. டைவர்ஜென்ஸ்.
டைவர்ஜென்ஸ்னா என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. மார்க்கெட் வந்து இப்ப இப்படி இறங்கி, இப்படி கொஞ்சம் தூரம் மேல ஏறி, திருப்பி இப்படி இறங்கி, இப்படி போகுது. ஓகே. சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்விங் லோ இங்க வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்விங் லோ கீழ வந்திருக்கா, மேல வந்திருக்கா? கீழ தான் வந்திருக்கு. கரெக்ட்டா? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இறங்கி, ஏறி, திருப்பி நல்லா இறங்கி அப்புறம் ஏறுது. ஆனா RSIல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்படி வந்து அது நெக்ஸ்ட் வந்து கீழ தானே வரணும். அதாவது சார்ட் மாரி தான் RSI வரணும். பட் ஆனா RSIல என்ன ஆகும்? இங்க அப்படியே மேல போயிரும். அதாவது ஃபர்ஸ்ட் நடந்த ஸ்விங் லோ கீழ இருக்கும். செகண்ட் வந்தது மேல இருக்கும். அதாவது நான் கோடு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு புரியறதுக்கு. இத நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா இப்படி கனெக்ட் ஆகுது. இத கனெக்ட் பண்ணீங்கன்னா இப்படி கனெக்ட் ஆகுது. லாஜிக் புரியுதா? சோ இந்த மாரி 2த்துக்குமே வந்து கனெக்ட் ஆப்போசிட்டா நடந்தா, அதாவது சார்ட்க்கு ஆப்போசிட்டா RSI ரியாக்ட் பண்ணா, பிஹேவ் பண்ணா அதுக்கு பேர் தான் டைவர்ஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ இப்ப நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே. ஆல்ரெடி திஸ் இஸ் இன் a வெரி குட் எக்ஸாம்பிள். ஓகே. இங்க பாருங்க. சி ஹியர். மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அந்த இடத்துல? இறங்கி ஏறி இருக்கு லைட்டா இல்லையா? அதுக்கு ஸ்ட்ரெய்ட்டா கீழ பாருங்க. ஓகே. அது ஸ்ட்ரெய்ட்டா RSIல பாருங்க. இங்க பாருங்க. எல்லாம் அந்த இடம் கூட வேணாம். நெக்ஸ்ட் இடம். இந்த இந்த இடம் பாருங்க. ஓகே. இந்த இடம். இதுக்கு நேரா இருக்கிறது இந்த இடம். கரெக்ட்டா? திஸ் ரீஜியன். சோ மார்க்கெட் வந்து அந்த இடத்துல வந்து மேல போயிருக்கு. அதுக்கு நேரா கீழ இருக்கிறத நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஓகே. பெர்ஃபெக்ட். ரைட். சரி. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் இந்த இடம் இருக்கு. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் இருந்தத விட நெக்ஸ்ட் ஸ்விங் லோ தான் நடந்திருக்கு. கீழ தான் வந்திருக்கு. ஆனா RSI பாருங்க. RSI தெரியுதா உங்களுக்கு கீழ? எங்க இருக்கு? மேல இருக்கு பாருங்க. ப்ரீவியஸ் பார விட நான் இங்க இது மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? அத விட கீழ தானே வரணும். ஆனா என்ன ஆயிருக்கு? மேல வந்திருக்கு. புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் இது அதுக்கு நேரா கீழ நம்ம இங்க போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கீழ வந்திருக்கு சார்ட்ல. ஆனா RSIல மேல வந்திருக்கு. சோ இதுக்கு பேர் தான் டைவர்ஜென்ஸ்ன்னு மீன் பண்றேன். ஓகே சரி டைவர்ஜென்ஸ் நடந்தா அப்ப என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, நார்மலி இங்க இருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒன்ஸ் இந்த டைவர்ஜென்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் யூ கேன் எக்ஸ்பெக்ட் த மார்க்கெட் டு கோ இன் அப் சைட். அதாவது RSI தான் வின் பண்ணும்னு சொல்ல வரேன். புரியுதா? நாட் 100% ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்ன லாஜிக் தான். நோ ஸ்ட்ராட்டஜி ஒர்க்ஸ் 100%. இது வந்து எதுக்குன்னா ஒரு ரிவர்சல் ஆக பாசிபிலிட்டி இருக்குன்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அவ்வளவுதான். இது ஸ்ட்ராட்டஜியா வச்சு பிளைண்ட் என்ட்ரில எடுக்கக்கூடாது. அப்ப இது எப்படி ப்ரோ ட்ரேட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பிரைஸ் ஆக்ஷன் நீங்க அப்ளை பண்ணும். இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். அது இல்லாம எனக்கு RSI நான் பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. இங்க டைவர்ஜென்ஸ் நடந்திருக்கு. தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் அப் ட்ரெண்ட் கன்டினியூயிங் இல்லையா? வரதுக்கான சான்ஸ் இருக்குன்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணணும்? எதனா என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை ஆகுதான்னு பார்க்கணும். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிருந்தா இதுதான் கன்ஃபர்மேஷன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து டைவர்ஜென்ஸ்ல எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. அண்ட் எனக்கு ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகுது. ஆல்ரெடி அது ஒரு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். இது ஒரு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். சோ திஸ் இஸ் கால்ட் டபுள் கன்ஃபர்மேஷன். கிளியர்? எப்படி எப்படி நடக்குதுன்னு புரியுதா? டைவர்ஜென்ஸ். சோ டைவர்ஜென்ஸ்னா என்னன்னா ஆப்போசிட். ஓகே அதாவது ஃபர்ஸ்ட் கீழ நெக்ஸ்ட் அதை விட கீழ வந்திருக்கு. ஆனா இதுல ஃபர்ஸ்ட் கீழ அதுக்கு நெக்ஸ்ட் மேல வந்திருக்கு. புரியுதா? ஜூம் பண்ணி காட்டுதோ பாருங்க. நல்லா பாருங்க. இத விட இது நல்லா மேல தானே வந்திருக்கு. நான் என்ன சொல்றேன்? கீழ தானே வந்திருக்கணும். ஏன்னா சார்ட்ல கீழ தானே வந்திருக்கு. சோ இதான் வந்து டைவர்ஜென்ஸ். ஓகே. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சோ இன்னும் சில சாம்பிள்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஆல்ரெடி நடந்தது காட்டுறேன். ஓகே. சோ திஸ் இஸ் a வெரி குட் எக்ஸாம்பிள். இங்க பாருங்க. கீழ இதோ இதோ இந்த இந்த ரீஜன் பாருங்க. ஓகே. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடம். ஓகே. இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ் விட்டுருங்க. இந்த பாக்ஸ் பாருங்க. ஓகே. அந்த பாக்ஸ்க்கு நேரா நான் இப்ப என்ன பண்றேன்? கீழ இங்க பாருங்க. இதுக்கு நேரா நான் என்ன பண்றேன்? கீழ பாக்ஸ் போடுறேன். RSIல. அதாவது இந்த ரீஜியன். தெரியுதா? நான் RSI இன்னும் பெருசு பண்றேன். ஓகே. சோ இங்க வந்து என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து லைட்டா இறங்கி இருக்கு. அதனால நம்ம அதுக்கு நேரா இத மார்க் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க. RSIல மேல தானே போயிருக்கு. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் நடந்த பாக்ஸோட செகண்ட் பாக்ஸ் மேல தானே இருக்கு. ஆனா RSIல என்ன பண்ணிருக்கணும்? மேல தானே இருக்கணும். பட் ஆனா RSI என்ன பண்ணுது? கீழ இருக்கு பாருங்க. ஓகே. அந்த பாக்ஸ்க்கு நேரா நான் இப்ப வரையறேன். பாருங்க. கீழ இருக்கு. சோ இதுக்கு பேர் தான் டைவர்ஜென்ஸ். இதுக்கு முன்னாடி காமிச்சது டவுன் ட்ரெண்டுக்கான டைவர்ஜென்ஸ். இது வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்க டைவர்ஜென்ஸ். சோ ஆக மொத்தம் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டா RSI பிஹேவ் பண்ணுது, ரியாக்ட் பண்ணுது. தட் இஸ் டைவர்ஜென்ஸ். சோ அப்ப என்ன அர்த்தம்? RSI தான் வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கேத்த மாரி மார்க்கெட் பாருங்க அங்க வந்து செம்ம டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு. கிளியர்? சோ இத அப்ப நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? வெறும் டைவர்ஜென்ஸ் பார்த்தோனே என்ட்ரி எடுக்கணுமா? இல்ல. என்ன பண்ணணும்? உங்களோட பிரைஸ் ஆக்ஷன் அப்ளை பண்ணணும். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணலாம். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் இத சொல்றேன். ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு சாம்பிளுக்காக சொல்றேன்.
ஸோ ட்ரெண்ட் லைன் நீங்க போடுறீங்க. ஸோ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுது அண்ட் இட் இஸ் a clear இண்டிகேஷன். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டைவர்ஜென்ஸ் மூலமா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டீங்க, டவுன் ட்ரெண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு. ட்ரெண்ட் லைனும் அதை கன்ஃபார்ம் பண்ணுது. இல்ல மேபி ஒரு லெவல் பிரேக் அவுட்டோ இல்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் வாட் எவர். நாளைக்கு இல்ல, எஸ் நாளைக்கு தான். ஓகே, இன்னைக்கு வந்து ஸ்டாக் செலக்ஷன்ஸ் பார்ப்போம் இன்ட்ராடேக்கு. நாளைக்கு தான் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்ப்பீங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கும்போது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிருக்கலான்ற நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போக்கி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுது, அங்க வந்து மார்க்கெட் இறங்குது. ஸோ டைவர்ஜென்ஸ் ஒரு லீடு மாதிரி, ஒரு க்ளூ மாதிரி, அது கூட பிரைஸ் ஆக்ஷன் கண்டிப்பா அப்ளை பண்ணணும். புரிஞ்சுதா? ஏன்னா நார்மலி டைவர்ஜென்ஸ் சில சமயம் ஃபெயில் ஆகும் வெறும் பிளைண்டா எடுத்தீங்கன்னா. ஓகே, அதனால பிளைண்டா எப்பவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுதா சொல்லுங்க. நான் பேசுனது கேட்டுச்சா அது வரைக்கும்? இஸ் தட் கிளியர் ஃபார் யூ? வாய்ஸ் லோவா இருக்கா? கிளியர்? கன்ஃபியூசிங்னா முதல் வாட்டி நீங்க கவனிக்கும் போது அப்படிதான் இருக்கும். ஏன்னா நான் இதை விட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு வாட்டி எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சு பாக்ஸ் போட்டு காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ ஐ வாண்ட் யூ டு ப்ராக்டிஸ் அண்ட் சி த ரெக்கார்டிங்ஸ் ஒன் செகண்ட். கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம், பெரிய விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் மேபி புதுசா இருக்குன்னா கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். ஸோ நோ இஷ்யூஸ். ரெக்கார்டிங் பார்த்து திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு டவுட் வந்தா கண்டிப்பா கேளுங்க. சரியா? ரைட். So third indicator, put the heading as volume. Okay, put the heading as volume. Okay, நல்லா கவனிங்க. Volume very very important. Important more than RSI ன்னு சொல்லுவேன். ஓகே, மூவிங் ஆவரேஜ் வால்யூம் தான் நான் பர்சனலி யூஸ் பண்ற இண்டிகேட்டர்ஸ். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு வால்யூம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ வால்யூம்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. வால்யூம்னா என்னன்னா அமௌண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் டன் பிட்வீன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஓகே, அது குவான்டிட்டியா பார்க்காம ஒரு நம்பரா பார்க்காம நம்ம இங்க ஸ்பைக்கா பார்க்குறோம். ஓகே, கீழே பாருங்க குச்சி குச்சா இருக்குல்ல, இதுதான் வால்யூம் நான் மீன் பண்றேன். இந்த ரீஜன் பாருங்க. ஓகே, மேல இருக்கிறது நார்மல் கேண்டில்ஸ். ஓகே, கீழே வந்து அதே ரெட் கிரீன்ல ஸ்பைக்ஸா இருக்கு இல்லையா, வேரியஸ் ஹைட்ல, அதுதான் வந்து வால்யூம் நம்ம மீன் பண்றோம். புரியுதா? ஓகே, வால்யூம் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்றேன். சேம் எஃப்எக்ஸ் போங்க, சர்ச்ல வந்து VOLUME வால்யூம். ஓகே, வால்யூம் அடிங்க. ஸோ அதுல தேர்ட்லயே இருக்கு பாருங்க வால்யூம். ஓகே, ஸோ வால்யூம் போட்ட உடனே வால்யூம் வந்துருச்சு. சரியா? கிளியரா? பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ இப்போ வால்யூம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் நதிங் பட் அமௌண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் டன் பிட்வீன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். அதாவது நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறீங்கன்னா, ஸ்பைக்கு கலர் பார்க்காதீங்க, தட் இஸ் நாட் இன் அவர் ஃபோக்கஸ். ஸ்பைக் சைஸ் பாருங்க. ஓகே, ஸ்பைக் சைஸ் நான் மீன் பண்றது என்னன்னா, இங்க பாருங்க, இப்ப இவ்வளோ இந்த இடம் ஃபுல்லா பாருங்க, இவ்வளோ இடத்துல இல்லாத ஹைட்டு நெக்ஸ்ட் அந்த கிரீன் கலர் ஸ்பைக்ல பெருசா இருந்திருக்கு. ஐ மீன் அந்த ஸ்பைக் பெருசா இருக்கு. கரெக்டா? ஸோ அது கிரீனா இருக்கட்டும் ரெட்டா இருக்கட்டும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றது என்னன்னா, அந்த இடத்துல ஸ்பைக் அதிகமா வந்திருக்குன்னு அர்த்தம்னா வால்யூம் அதிகமா வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நார்மலி ஸ்டாக் மார்க்கெட்டை இயக்கிறதே வால்யூம் தான். அதாவது ஒரு ஸ்டாக் வந்து முதல் கிளாஸ்லயே பார்த்தோம், ரெண்டாவது கிளாஸ்லயே பார்த்தோம். நிறைய பேர் பை பண்றாங்கன்னா, இல்ல நிறைய வால்யூம்ல பை பண்றாங்கன்னா அந்த ஸ்டாக் மேல போகுது. நிறைய வால்யூம்ல செல் பண்றாங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து இறங்குது. இது நார்மல் பேசிக் கான்செப்ட். அப்படி பார்க்கும்போது ரெட் கிரீன் விட்டுருங்க, ஒரு ஸ்பைக் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல மணி ஃப்ளோ ஆயிருக்குன்னு அர்த்தம். அதாவது வால்யூம் வந்திருக்குன்னு அர்த்தம். அது அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு கண்டுபிடிக்கிறது நம்ம வேலை. கரெக்டா? பட் ஆனா அது வந்து ட்ரெண்டியா இருக்க போகுது, அந்த ஸ்டாக் வந்து மூவ்மெண்ட் கொடுக்க போகுதுன்றத உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் அந்த வால்யூம் வந்திருக்கு. புரியுதா? நார்மலா உங்களுக்கு ஸ்பைக்ஸ் ரொம்ப குட்டியா இருக்கு கம்பேரிட்டிவ்லினா, அப்ப சைட் வேஸ்ல போறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, பட் வால்யூம் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி ஸ்பைக்ஸ் எல்லாம் அடிக்கடி நடுவுல வருதுன்னா, அப்ப அது ட்ரெண்டி மூவ்மெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ட்ரெண்டியா இருந்தா அப்ப நீங்க பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியா மணி மேக் பண்ணலாம். ஓகே, நான் சாம்பிள்ஸ் காட்டுறேன். ஓகே, see here. இப்ப இங்க பாருங்க, இப்ப மார்க்கெட் வந்து ஒரு ஒரு ட்ரெண்ட் மாதிரி இங்க ஃபார்ம் ஆயிட்டு வந்துச்சு. அண்ட் கரெக்டா இப்ப இந்த இடம் வந்தோடனே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. கரெக்டா தெரியுதா?
ஐ மீன் ரிவர்ஸ் ஆகுதுன்னு நான் மீன் பண்றது அந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வருது, ட்ரெண்ட் லைன்ல ரிவர்ஸ் ஆகுது. கரெக்டா? அது நீங்க ட்ரெண்ட் லைன் போட்டதுனால அது ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நீங்க ட்ரெண்ட் லைன் போடலன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் அதுக்கு நேரம் கீழே பாருங்க, வால்யூமும் ரைஸ் ஆயிருக்கா இல்லையா? அதுதான் இங்க பாயிண்ட். சோ இவ்ளோ நேரம் அந்த இந்த இந்த கிரீன் ரெட்டுக்கு முன்னாடி பாருங்க, அவ்ளோ நேரம் குட்டி குட்டி குட்டியா தான் ஸ்பைக்ஸ் இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல பெரிய சேஞ்ச் எதுவுமே பெருசா வரல அப்படின்ற மாதிரி தான் இண்டிகேட் பண்றாங்க. திடீர்னு எப்போ ஒரு ஸ்பைக் ரைஸ் ஆகுதோ அப்ப என்ன அர்த்தம்னா அங்கிருந்து அந்த ஸ்டாக் எதனா ஒரு டைரக்ஷன்ல ட்ரெண்டியா மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அங்க என்ன நடக்குதுன்னு செக் பண்றீங்க. அப்படி பார்க்கும்போது அங்க என்ன நடக்குது, ஒரு ட்ரெண்ட் லைன் ரிவர்சல் நடக்குது. தட் குட் பி எய்தர் பிரேக் அவுட் ஆல்சோ ஆர் ரிவர்சல் ஆல்சோ. சோ அந்த இடத்துல நீங்க அழகா என்ன பண்றீங்க, உங்க ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்றீங்க, என்ட்ரி எடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க. சோ அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு ஒரு ட்ரெண்டி மூவ்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். சோ தட் நீங்க அதை அழகா மணி மேக் பண்றீங்க. புரியுதா? சோ வால்யூம் டினோட்ஸ் a trendy movement. சோ அப்ப ஹையர் த வால்யூம், ஹையர் தி ட்ரெண்ட். சோ அப்ப ஹையர் தி வால்யூம் நீங்க கரெக்டான டைரக்ஷன் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா யூ கேன் மேக் தி மணி. சோ எப்படி டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும், அதுதான் நார்மல் பிரைஸ் ஆக்ஷன். ஸோ வால்யூம் வந்து சில தேவையில்லாத இடத்துல என்ட்ரி ஆகிறத தவிர்க்க ஹெல்ப் ஆகும். இதுதான் மெயின் லாஜிக். சரியா? ஓகே, இங்க பாருங்க இன்னொரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். இந்த இடம் பாருங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு, கீழே கீழே வால்யூம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வால்யூம் பாத்துருங்க. சரி இங்க பாருங்க, இந்த இங்கெல்லாம் ஸ்பைக்ஸ் வந்து குட்டி குட்டி குட்டியா இருந்திருக்கு இல்லையா? திடீர்னு இந்த இடத்துல பாருங்க ஸ்பைக்ஸ் என்ன ஆகுது, ஷூட் அப் ஆகுது ரொம்ப பெருசா. கம்பேரிட்டிவ்லி எப்பவுமே எப்படி கம்பேர் பண்ணுவோம், ப்ரீவியஸ் கேண்டல்ஸ் வச்சு கம்பேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் ஸ்பைக்ஸை விட இந்த ஸ்பைக் வந்து கொஞ்சம் பெருசா இருக்குன்னு நான் மீன் பண்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம், ட்ரெண்டியா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அண்ட் அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, பிரைஸ் ஆக்ஷன் படி பாருங்க. அந்த இடத்துல யார் இருக்கா, நம்ம நேத்து போட்ட லெவல் இருக்காங்க தெரியுதா? எஸ் கரெக்ட் தானே? அந்த இடத்துல என்ன இருக்கு, லெவல் இருக்கு. ஓகே, சோ அப்ப லெவல்ல ரிவர்ஸ் ஆகுது அண்ட் அந்த இடத்துல எனக்கு வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன டினோட் பண்ணுது, மார்க்கெட் மேல போகுது. ஐ மீன் நம்ம லெவல் ரிவர்சல்ன்றத வச்சு நம்ம மேல போகுதுன்னு கண்டுபிடிக்கிறோம். நார்மலா வால்யூம் இன்க்ரீஸ், வால்யூம் இருக்கிறதுனால ட்ரெண்டி மூவ்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் லெவல் ரிவர்சல் ஆயிருக்குன்றதுனால மேல போகுது, நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அண்ட் அங்க வந்து மார்க்கெட் எப்படி மேல ஏறி பாருங்க. திஸ் இஸ் ஹவ் வால்யூம் ஒர்க். ஸோ அப்ப வால்யூமை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போறோம்னா, நம்ம ஒரு பிரேக் அவுட் என்ட்ரி எடுக்கிறனாலும் சரி, ரிவர்சல் என்ட்ரி எடுக்க போறோம்னாலும் சரி, அந்த டைம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல அதுக்கு முன்னாடி வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இட் இஸ் அ வெரி குட் சைன். நீங்க எடுத்த என்ட்ரி வந்து கரெக்ட்னு டெக்னிக்கலி அது வந்து இண்டிகேட் பண்ணுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இதுதான் வால்யூம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது கரெக்டா தான் இருக்கும். அது வால்யூம் ஏறாம சைட்லயே இருக்குன்னா அப்ப யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் சம்திங் கோயிங் டு பி மெஸி ஆர் ஐ மீன் நான் மீன் பண்றது நம்ம எடுக்கிற என்ட்ரி தப்பா போகலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்ச நேரம் சைட்ல போயிட்டு அப்புறமா கூட மேல போகலாம். ஓகே, ஸோ அதனால கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதான்றத நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு இன்னும் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் மாதிரி. எப்படி நம்ம மூவிங் ஆவரேஜ் 20க்கு மேல இருந்தா அது அப் ட்ரெண்ட்னு சொல்றோம். அந்த மாதிரி நீங்க எடுக்க என்ட்ரி அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரீவியஸ் கேண்டல்ஸை விட அது புரியுதா, இவ்வளவு பெரிய ஸ்பைக் வரணும்னு அவசியம் இல்லை. ப்ரீவியஸ் ஸ்பைக்ஸை விட அதிகமாகுதுன்னா இட் இஸ் அ வெரி குட் சைன்னு சொல்லுவார். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம எடுக்க போற என்ட்ரிஸ் எல்லாமே நல்ல வால்யூம்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி என்ட்ரிஸ் தான், அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வி ஆர் ஹேவிங். ஸோ ஜஸ்ட் நீங்க அதை பார்த்துக்கணும். ஓகே, இன்க்ரீஸ் ஆகுதா டெக்னிக்கலி அப்ப கரெக்டா அப்படின்றது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, கிளியர் வால்யூம், ரைட். ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. ஓகே, உங்க நோட்ஸ்ல நீங்க தான் புரியுற மாதிரி எழுதிக்கணும். ஓகே, வால்யூம்னா இது. ஸோ இதுல நம்ம வந்து கலர் ஃபோக்கஸ் பண்ண போறது இல்ல. ஸ்பைக்கோட சைஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, ப்ரீவியஸ் கேண்டல்ஸ் மூலமா, ப்ரீவியஸ் ஸ்பைக்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்பைக் பெருசா சின்னதான்ட்டு. அண்ட் அப்போ ஸ்பைக் என்ன டினோட் பண்ணுது, ஒரு ட்ரெண்டி மூவ்மெண்ட் டினோட் பண்ணுது. ஸோ அப்போ நான் என்ட்ரி எடுக்கும் போதோ இல்லை என்ட்ரி எடுக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் அ வெரி குட் சைன். ஸோ தட் எனக்கு வந்து என்னோட என்ட்ரி வந்து பக்கவா போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் தான் நீங்க தெரிஞ்சுக்க போற விஷயம். ஓகே, இங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க, அவ்வளவு நேரம் ஸ்பைக்ஸ் எல்லாம் குட்டி 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 குட்டியா இருந்துச்சு இல்லையா? திடீர்னு அந்த இடத்துல எவ்வளவு மலை மாதிரி ஏறி இருக்கு பாத்தீங்களா, பெருசு பெருசு பெருசா. சரி, அப்ப அங்க என்ன நடந்தது, நம்ம பிரைஸ் ஆக்ஷன்ல பார்ப்போம். சி, ஒரு பியூட்டிஃபுல் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இல்லையா? பியூட்டிஃபுல் ட்ரெண்ட் லைன், ஆல்சோ லெவலும் அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு இதோ இந்த ரீஜன். அண்ட் அதுக்கு ஆக்சுவலி ஜூம் பண்ணி காட்டுறேன் பாரு. ஓகே, அந்த கேண்டில் தான் கரெக்டா, அந்த கேண்டில் பிரேக் அவுட்டும் ஆகுது. அங்க வால்யூம் என்ன ஆகுது, செம்மையா இன்க்ரீஸ் ஆகுதா? சோ லாஜிக் புரியுதா? வால்யூம் செம்மையா இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஒரு ட்ரெண்டி மூவ்மெண்ட் டினோட் பண்ணிடுச்சு. நம்மளுக்கு அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது. அண்ட் நீங்க அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க. அங்க வந்து எப்படி ஏறி இருக்கு பாருங்க, ரொம்ப சூப்பரா ஏறி இருக்கு இல்லையா? இதான் லாஜிக். ஓகே, ஃபைன்.
So next, put the heading as CPR. Okay, put the heading as CPR. Volume default தான். Okay, volume is going to be default, right? So next indicator பேர் என்ன? CPR. Okay, right. So அது எப்படி எடுக்கணும்னு சொல்றேன், கவனிங்க. FX போங்க, சர்ச்ல CPR அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே, சிபிஆர்னு டைப் பண்ணோடனே நிறைய வரும். ஓகே, அதுல நான் சொல்றது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சிபிஆர் பை கேஜிஎஸ் அப்படின்னு இருக்கா, அதை பிரஸ் பண்றீங்க. ஓகே, சிபிஆர் பை கேஜிஎஸ். ஸோ பிரஸ் பண்ண உடனே என்ன ஆகுது, ஒரு கலர்ஃபுல் பியூட்டிஃபுல் டயக்ராம் வருதா நம்மளோட சார்ட்ல? ஓகே, ஸோ எஸ் இப்படிதான் வரும். ஓகே, வந்த உடனே நம்ம என்ன பண்றோம், மாடிஃபிகேஷன்ஸ் பண்றோம். ஓகே, மாடிஃபை நீங்க பண்ண உடனே எப்படி ஆயிரும், இப்படி அழகா லெவல்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இது என்ன செட்டிங்ன்றத நான் உங்களுக்கு வந்து அனுப்புறேன். ஐ மீன் ஆஃப்டர் த கிளாஸ் ஐ வில் சென்ட் யூ இன் தி சாட். ஓகே, ஸோ அனுப்பின உடனே இப்போ என்ன ஆகுது, ஒரு பியூட்டிஃபுல் அழகா தேவையான அளவுக்கு ஒரு லெவல்ஸ் மாதிரி வருது. ஒரு 4 கோடு வருது இல்லையா? இந்த கோடு என்ன அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க நாளைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகே, ஸோ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஸோ இப்போக்கி இது வந்து ஒரு முக்கியமான லெவல்ஸ். ஓகே, லெவல்ஸ் ஆல்சோ கால்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நீங்க மார்க் பண்றது போக இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கலி ஃபார்ம்டு. சரியா? ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அண்ட் நம்ம ஆல்ரெடி கத்துக்கிட்டதையும் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே, ரைட். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நாளானிக்குலாம் இதோட யூசேஜ் என்னன்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். பெர்ஃபெக்ட். ஸோ இண்டிகேட்டர்ஸ் கிளியரா நோட் பண்ணிட்டீங்களா? நோட்டட்னு போடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். பெர்ஃபெக்ட். ஓகே, ஸோ இப்போ விஷயம் என்னன்னா, பேங்க் நிஃப்டி இருக்கு இல்லையா, இதை பத்தி நம்ம ஆப்ஷன்ஸ் கிளாஸ்ல தனியா பார்ப்போம். பட் வால்யூம்ல இதுவும் வருது, இதை பத்தி பேச வேண்டியது இருக்குன்றதுனால நான் வால்யூம்க்கு சொல்றேன். நிஃப்டி பேங்க் நிஃப்டியில வால்யூம் போட்டீங்கன்னா வராது. ஓகே, அங்க பாருங்க, வால்யூம் பக்கத்துல என்ன வருது, ஒரு ஆச்சரியக்குறி வருதா ரெட் கலர்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல பாருங்க, இந்த இடம். ஓகே, ஸோ அந்த இடத்துல வால்யூம் பக்கத்துல இப்படி வரல அப்படின்னா என்னன்னா, இவங்க வால்யூம் கொடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் பேங்க் நிஃப்டிக்கு. சரி, அப்ப என்ன பண்றது, ஒன்றும் இல்லை, நிஃப்டி 1. ஓகே, நிஃப்டி 1 அது பாருங்க, மேல இருக்கிறது நிஃப்டி, கீழே இருக்கிறது நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஒன்றும் இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி சார்ட் தான், ஒரு 10-20 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ நிஃப்டி 1ன்றத பிரஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 1ன்றது பிரஸ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நான் பிரஸ் பண்ணி வச்சிருக்கேன், தெரியுதா? கீழே நிஃப்டி 1 பேங்க் நிஃப்டி 1 இருக்கு பாருங்க. இது ரெண்டுத்தையும் வால்யூம் வரும். கீழே பாருங்க, இப்போ வால்யூம் வருதா? ஸோ ஒன்றும் இல்லை, இதுல வால்யூம் வரது தான் அங்கேயும் மெயின் பேங்க் நிஃப்டிலையும் அப்ளை ஆகும்னு சொல்ல வரேன். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ நிஃப்டிலையும் அப்படிதான். நீங்க ஃப்ரீ டைம்ல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், முக்கியமான ரிவர்சல் பாயிண்ட்ஸ்ல எல்லாம் வால்யூம் அதிகமா இருக்கும். ஓகே, முக்கியமான ரிவர்சல் பாயிண்ட்ஸ்ல எல்லாம் வால்யூம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எஸ், பிரேக் அவுட்லயும் இருக்கும், நான் மீன் பண்றது ரிவர்சல்லையும் இருக்கும்னு சொல்லுவார். ஸோ அந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிற ஸ்பைக்ஸ்ல இருந்தெல்லாம் எதனா ஒரு மூவ்மெண்ட் பெருசா நடந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் திங்ஸ் ஒர்க். Okay, perfect. So now put the heading as stock selection for intraday.
ஓகே, அதாவது இன்ட்ராடேல ஸ்டாக்ஸ் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸ்டாக் செலக்ஷன் ஃபார் இன்ட்ராடே. ஸோ இது வந்து 2 விதமா இல்ல 2 வகையா நம்ம பிரிக்கிறோம். ஓகே, ஒண்ணு வந்து மொமெண்டம் ட்ரேடிங். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து நல்லா கவனிச்சாதான் புரியும். ஓகே, ஸோ மொமெண்டம் ட்ரேடிங், இன்னொன்னு வந்து இஓடி ட்ரேடிங். ஓகே, ஸ்டாக் செலக்ஷன் ஃபார் இன்ட்ராடே, அதாவது இன்ட்ராடேல ஆயிரக்கணக்கான ஸ்டாக்ஸ் இருக்கு. எப்படி ஸ்விங்குக்கு வந்து நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்றோம், அந்த மாதிரி இன்ட்ராடேல நம்ம என்ன பண்ண போறோம், சில மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போறோம். ஸ்கேனர் வச்சும் இருக்கு, ஸ்கேனர் இல்லாமையும் இருக்கு. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே நான் இப்ப சொல்ல போறேன். ஸோ இன்ட்ராடேல எப்படி ஸ்டாக் பண்றது, ஐ மீன் ஸ்டாக் செலக்ட் பண்றதுன்னு பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மொமெண்டம், இஓடின்னு 2 இருக்கு. மொமெண்டம்னா என்னன்னா, மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும்போது அப்ப நடந்த மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி லைவா நம்ம என்ன பண்றோம், ஸ்டாக் செலக்ட் பண்றோம். அது பேர் தான் மொமெண்டம். லாஜிக் புரியுதா? இப்ப நாளைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு என்ன ஸ்டாக் அப்படின்றது தெரியாது. நாளைக்கு காலையில ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நாளைக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி நீங்க ஆன் ஸ்பாட் ஸ்டாக் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்றீங்க. அதுக்கு பேர் தான் மொமெண்டம் ட்ரேடிங். புரிஞ்சுதா? இஓடினா என்ன? இஓடினா நார்மல் கார்ப்பரேட்ல யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. ஓகே, எண்ட் ஆஃப் த டே ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. சாரி, எண்ட் ஆஃப் த டேன்னு சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் தி டே, இஓடி. அப்படின்னா என்னன்னா, நாளைக்கு நான் வந்து ஆன் ஸ்பாட்ல செலக்ட் பண்றதை விட எனக்கு அவ்வளவு டைம் இருக்குமாலாம் தெரியாது. நான் இன்னைக்கே செலக்ட் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, இன்னைக்கு ஈவினிங் இப்ப ஆஃப்டர் தி மார்க்கெட் ஹவர்ஸ் நான் இப்பதான் வீட்டுக்கு வரேன். ஸோ எனக்கு நாளைக்கு நடுவில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் கிடைக்கும். ஸோ அதனால நான் இப்பவே ஸ்டாக் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு நாளைக்கு என்ட்ரி கிடைச்சதுன்னா நான் எடுத்துருவேன். அப்படின்ற கேட்டகரி எல்லாமே இஓடில வருவாங்க. ஓகே, அதாவது இன்னைக்கே நீங்க ஸ்டாக் செலக்ட் பண்ணிட்டு நாளைக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டாக்ஸ்ல என்ட்ரி கிடைச்சதுன்னா எடுக்கிறீங்க. அதான் இஓடி. ஓகே, மொமெண்டம்க்கும் இஓடிக்கும் வித்தியாசம் புரியுதா? மொமெண்டம்னா அன்னைக்கு டேல நடக்கும்போது ஆன் ஸ்பாட்டா ஸ்டாக் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்றது. இஓடினா ப்ரீவியஸ் டேவே ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அது ஸ்ட்ராட்டஜி அப்ளை ஆகுதுன்னா என்ட்ரி எடுக்கிறது. ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் மொமெண்டம் பார்ப்போம். வாட் இஸ் மொமெண்டம் பேஸ்டு ஸ்டாக் செலக்ஷன்? சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து we are going to use scanner. ஓகே, எழுதிக்கோங்க. நம்ம இங்க வந்து ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ண போறோம். நாட் ஸ்விங் ஸ்கேனர். ஓகே, இன்ட்ராடேக்குன்னு நம்ம வந்து ஒரு ஸ்கேனர் வச்சிருக்கோம். ஸோ அந்த ஸ்கேனர் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ அந்த ஸ்கேனர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ அந்த ஸ்கேனர் வந்து பாத்தீங்கன்னா 9:20, ஓகே, 9:20ல இருந்து நீங்க அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஐ மீன் அதை ஜஸ்ட் அந்த லிங்க் பிரஸ் பண்ண அந்த இது யூஸ் பண்ணீங்க இல்லையா, ஸ்விங்குக்கு யூஸ் பண்ணீங்களே அதே மாதிரி தான். அந்த லிங்க் பிரஸ் பண்றீங்க, அதுதான் நான் ரன் பண்றதுன்னு மீன் பண்றேன். ஓகே, அந்த லிங்க் பிரஸ் பண்றீங்க, உள்ள போகுது. போன உடனே ஸ்டாக்ஸ் பேர் காட்டுதான்னு பார்க்கணும். இது வந்து லைவ் மார்க்கெட்ல அந்த பர்டிகுலர் கிரைட்டீரியா அச்சீவ் ஆனதா உங்களுக்கு ஸ்டாக் காட்டும். ஸோ சப்போஸ் ஸ்டாக் காட்டலன்னா அப்போ உங்களுக்கு எந்த ஸ்டாக்குமே நல்லா பண்ணலன்னு அர்த்தம். ஓகே, இதான் லாஜிக். ஸோ அப்போ அந்த ஸ்கேனர்ல 9:20ல இருந்து நீங்க அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்ல வரேன். ஓகே, ஸோ அப்போ புதுசா ஒரு ஸ்டாக் வந்து வருதுன்னா அப்போ அந்த ஸ்டாக் தான் உங்களோட ஃபோக்கஸா இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 9:20க்கு நீங்க ரன் பண்றீங்க, பண்ணும்போது எந்த ஸ்டாக்கும் வரல. 9:20 ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டு பண்ணுங்க. 9:25க்கு பண்றீங்க, திடீர்னு ஒரு ஸ்டாக் அல்ல டிசிஎஸ்ன்னு ஒரு ஸ்டாக் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப டிசிஎஸ் நல்லா பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ டிசிஎஸ் உடனே போய் என்ட்ரி எடுத்து அப்படியே அப்படின்னு நான் சொல்லல. டிசிஎஸ் வந்து இப்போ செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி நாளைக்கு பார்ப்பீங்க. ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் வந்து நாளைக்கு. ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்ளை ஆச்சுன்னா எடுப்பீங்க, இல்லைன்னா எடுக்க மாட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்கறது புரியுதா? ஸ்டாக் செலக்ஷன் தான், நாட் ஸ்டாக் ட்ரேடிங். இது எடுக்கிற எல்லாமே என்ட்ரி எடுக்கணும்னு இல்லை, இதை செலக்ட் பண்றோம். 1000 ஸ்டாக்ல இந்த ஸ்டாக் எனக்கு எனக்கு வந்து பெஸ்டா தெரியுதுன்னு செலக்ட் பண்றீங்க. ஓகே, ஸோ ஸ்கேனர்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், அந்த ஸ்டாக்ஸ் கிடைக்குதுன்னா அதை நம்ம எடுக்கிறோம். பட் ஆனா ஸ்ட்ராட்டஜி அப்ளை ஆச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ரைட். ஸோ ஸ்கேனர் வந்து 2 ஸ்கேனர் இருக்கு. அப் ட்ரெண்டுக்கு ஒரு ஸ்கேனர் இருக்கு, டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு ஸ்கேனர் இருக்கு. ஏன்னா எல்லா நாளும் மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால அப் ட்ரெண்டுக்கும் ஸ்கேனர் இருக்கு, டவுன் ட்ரெண்டுக்கும் ஸ்கேனர் இருக்கு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்க அதுல ஸ்டாக் வந்துச்சுன்னா உங்க நம்மளோட என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி அங்க அப்ளை ஆச்சுன்னா கேன் டேக். ரைட், 2வது பாயிண்ட் எழுதிக்கோங்க. செக்டார். ஓகே, இட் இஸ் கால்ட் அஸ் செக்டார். ஓகே, ஸோ செக்டார்னா என்ன? ஆல்ரெடி உங்களுக்கு செக்டார்னா என்னன்னு ரொம்ப நல்லா தெரியும். அப்ப
அதே மாதிரிதான் இதுவுமா அப்படின்னா இல்ல, இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இதுக்கு நம்ம வந்து மணி கண்ட்ரோல் ஆப்ல வரப்போறோம். நிமித்தினாதான் வரும் போல. சரி, மணி கண்ட்ரோல் ஆப்ல வந்துட்டோம். சரியா? இதுல வந்து எப்படி நம்ம பார்க்கணும்? செக்டார் மேல இண்டிசஸ் இருக்கு, அதை பிரஸ் பண்ணணும் இல்லையா? அது எல்லாருக்கும் தெரியும் தானே? ஓகே, இண்டிசஸ் பிரஸ் பண்ண உடனே கீழே ஸ்க்ரால் பண்ணா செக்டோரல் இண்டிசஸ் வந்துருச்சு. கரெக்டா? ஓகே. டிசெண்டிங் ஆர்டர்ல வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, மேல பாருங்க ரைட் சைட் கார்னர்ல வேல்யூ அப்படின்னு இருக்கு, பக்கத்துல சேஞ்ச் பெர்சன்டேஜ் இருக்கு. கரெக்டா? மேல ரைட் சைட் கார்னர்ல கொஞ்சம் கீழே எல்ஐசி கீழே பாருங்க, ஓடிட்டு இருக்கா? அது கீழே வேல்யூ பக்கத்துல சேஞ்ச் பெர்சன்டேஜ், அதை 2 வாட்டி பிரஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து 2 வாட்டி பண்ணிட்டேன். பண்ண உடனே எனக்கு என்ன வந்திருக்கு? ஒரே நிமிஷம், லோட் ஆயிட்டு இருக்கு போல. ஓகே, சோ பாருங்க, இப்ப பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு? டிசெண்டிங் ஆர்டர்ல வந்துருச்சு. ஓகே, டிசெண்டிங் ஆர்டர்னா யார் நல்லா பண்ணிருக்காங்களோ அங்க இருந்து யார் ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ அது வரைக்கும் வந்துருச்சு. ஓகே, சோ ஏதோ எரர்னு நினைக்கிறேன். ரைட், சோ ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்களா? என்ன செக்டார் இருந்துச்சுன்னு பாத்தீங்களா? மெட்டல் செக்டார் இருந்துச்சு. கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நிஃப்டி மெட்டல் தான் வந்து அன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஓகே, சோ நிஃப்டி மெட்டல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நீங்க எப்ப தெரிஞ்சிருப்பீங்கன்னா 9:20க்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஏன்னா அதுல காட்டிடும் 9:20க்கு வந்து யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு. இப்ப டக்குன்னு பாருங்க, நிஃப்டி மெட்டல் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, நிஃப்டி பிஎஸ்சி, நிஃப்டி எனர்ஜி எல்லாம் நெக்ஸ்ட் இருக்கு. இப்ப நிஃப்டி மெட்டலை பிரஸ் பண்றேன். ஓகே, பிரஸ் பண்ணிட்டு ஸ்டாக்ஸ் மேலேயே பாருங்க ஓவர் வியூ இருக்கு, பக்கத்துல ஸ்டாக்ஸ் இருக்கு. வந்தோடனே இதுல பாத்தீங்கன்னா தெரியும் யார் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது இதுல தெரியும். தெரியுதா? பாருங்க, இன்னைக்கு அன்னைக்கு யார் நல்லா பண்ணிருக்கா? இண்டல்கோ நல்லா பண்ணிருக்காங்க, டாடா ஸ்டீல், ஜிண்டல் ஸ்டீல், செயில், வேதாந்தா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்டாக் நல்லா பண்ணிருக்கு. ஓகே, சோ இது எப்ப இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிடுறீங்க? 9:20க்கே கண்டுபிடிச்சிடுறீங்க. இது எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் அன்னைக்கு செக்டார் யார் நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்க. புரியுதா? ப்ரீவியஸ் சார்ட்டுக்குள்ள போய் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சு அதை பத்தி நான் இப்ப பேசல. இது வந்து அன்னைக்கு நடந்த செக்டாரோட பெர்ஃபார்மன்ஸ். சோ ஜஸ்ட் 9:20க்குள்ள வரீங்க, பாக்குறீங்க, அதுல வந்து நிஃப்டி மெட்டல் நல்லா பண்ணிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. சோ அதுக்குள்ள வரீங்க. வந்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா யார் அதிகமான பெர்சன்டேஜ்ல இருக்காங்களோ அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சோ அதையும் நீங்க ஒரு ஸ்டாக்கா எடுத்துக்கிட்டு அதுல நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை ஆச்சுன்னா யூ கேன் டேக் என்ட்ரி. ஓகே, இதுவும் ஒன் ஆஃப் தி மெத்தட் ஃபார் சூசிங் தி பெஸ்ட் ஸ்டாக்ஸ்னு சொல்ல வரேன். புரியுதா? ரைட். ஏன்னா இந்த செக்டாரே நல்லா பண்ணுதுன்னும் போது there is ஹை பாசிபிலிட்டி நீங்க எடுக்கிற ஸ்டாக் வந்து இதுல இருந்து எடுக்கும்போது அதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ட்ரேட் பண்ணலாம்னு சொல்ல வரேன். ரைட், நிஃப்டி மெட்டல் புரிஞ்சுதா? ஓகே, எனிவேஸ் ஆனா எதுவா இருந்தாலும் நாளைக்கு ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும் இந்த இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி, ஐ மீன் ஸ்டாக் செலக்ஷன் எப்படி நம்ம அழகா யூஸ் பண்ண போறோம்னு. சரியா? ரைட். ஸோ இன்னைக்கு நாளைக்கு கிளாஸ் வந்து இன்டர் கனெக்டட், எல்லா கிளாஸும் இன்டர் கனெக்டட் தான். பட் இன்னைக்கு நாளைக்கு ரொம்ப இன்டர் கனெக்டட். ஸோ நாளைக்கு முடியும் போது ஸ்டாக் செலக்ஷன்ல நீங்க வந்து மொமெண்டம் பண்ண போறீங்களா இல்ல இஓடி பண்ண போறீங்களான்றது தான் அழகா நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எழுதிட்டீங்களா? ஸ்டாக் செலக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து மொமெண்டம், ஐ மீன் மொமெண்டம்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேனர் பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து செக்டார் பார்த்தோம். ஓகே, ஸ்கேனர்ல வந்து 2 இருக்கு, அப் ட்ரெண்டுக்கும் ஸ்கேனர் இருக்கு, டவுன் ட்ரெண்டுக்கும் ஸ்கேனர் இருக்கு. ரெண்டுத்தோட லிங்க்கும் நான் உங்களுக்கு அனுப்புறேன். 9:20க்கு அதை ரன் பண்ணி பார்க்கலாம். அது 9:20ல இருந்து வர ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நீங்க யாருன்னா ஒருத்தருக்கு டக்குன்னு ஒரு டவுட் வரணும் இந்த நேரத்துல. என்ன டவுட்னா, ப்ரோ அப்ப நான் 10:30 மணிக்கு அந்த ஸ்கேனர் பார்க்கலாமா இல்ல 1 மணிக்கு பார்க்கலாமா? ஓகே, நான் பார்க்க கூடாதுன்னு சொல்ல வரல. நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, இப்ப நீங்க 1 மணிக்கு ஓபன் பண்ணி பாக்குறீங்க, ஆல்ரெடி ஒரு 5 ஸ்டாக் இருக்கு. அப்ப நீங்க அந்த 5 ஸ்டாக்ல இது டிலேட் தான். ஏன்னா இது இன்ட்ராடேனா அந்த ஸ்கேனர்ல அப்ப வரும்போதே நீங்க யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? நீங்க வந்து 1 மணிக்கு பார்க்கும்போது 5 ஸ்டாக் இருக்குன்னா அந்த 5 ஸ்டாக் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த 5 வந்துருச்சு. நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த 5 ஸ்டாக் தாண்டி 6வதா எதனா வருதா அப்படின்ட்டு நீங்க பார்க்கலாம். அந்த 1 மணிக்கு. சப்போஸ் இந்த 5 ஸ்டாக் தாண்டி ஒரு 1:15க்கு வந்து 6வதா ஒரு ஸ்டாக் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது புதுசா வந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க அதை எடுத்துக்கலாம்னு சொல்ல வரேன். புரியுதா? சோ முடிஞ்சதை போய் எனிவேஸ் நீங்க ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். சோ இப்பைக்கு முடிஞ்சதை போயிட்டு நீங்க பார்க்க கூடாது. நீங்க பார்க்கும்போது எதனா ஒண்ணு வரணும். ஓகே, புதுசா வரணும். அப்ப அதுதான் வந்து கணக்குன்னு சொல்லுவேன். கிளியரா? எப்படி ஸ்கேனர் யூஸ் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ரைட், நெக்ஸ்ட் இந்த சைடு வாங்க. ஐ மீன் இஓடி சைடு.
ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா MTA of F&O stocks. ஓகே, இப்படி எழுதிக்கோங்க. MTA of F&O stocks. MTA எப்படி பண்ணுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரைட்? ஸோ F&O ஸ்டாக்ஸ்னா என்னன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ஸ்டாக்ஸ். அதாவது ஒரு 200 ஸ்டாக் இருக்கு, சரியா? அந்த 200 ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஸ்டாக்ஸோட வால்யூம் அதிகமா இருக்கும். ஓகே, அந்த 200 ஸ்டாக்கோட ஸ்கேனர் வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே, ஸ்கேனர்னு இல்ல, இந்த 200 ஸ்டாக்ஸ் வந்து என்னென்ன ஸ்டாக்னு அதுல இருக்கும், அதை ஒரு ஸ்கேனரா வச்சிருக்காங்க. ஸோ அதை நான் அப்படியே உங்களுக்கு சென்ட் பண்றேன், ரைட்? அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை இப்ப சொல்றேன், கவனிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க ரேண்டமா எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு அதுல என்ன ஸ்டாக் பிடிக்குதோ நீங்க ரேண்டமா MTA பண்ணி யூ கேன் யூஸ். இது வந்து ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் சொல்றேன், ட்ரெண்ட் லைன் ரிவர்சல். ஓகே, ட்ரெண்ட் லைன் ரிவர்சல் ஆர் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், வாட் எவர் பி, சரியா? ட்ரெண்ட் லைன் பக்கத்துல ஒரு ஸ்டாக் இருக்குன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஓகே, நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். இப்ப மாருதி பாருங்க. இப்ப மாருதி பாத்தீங்கன்னா தெரியுதா? ட்ரெண்ட் லைன் பக்கத்துல அந்த ஸ்டாக் வந்து ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. அதாவது நான் மீன் பண்றது இந்த இடம். ஓகே, சோ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பக்கத்துல இருக்கு, இல்ல இன்னும் கொஞ்சம் கீழே வந்துச்சுனாலே ஒரு பெரிய 1 hour ட்ரெண்ட் லைன் பக்கத்துல இருக்கு. ஓகே, சோ அப்ப எனக்கு வந்து இந்த இடத்துல இப்ப மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா, ஓகே இதோ பாருங்க, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா there is a high possibility எனக்கு வந்து ட்ரெண்ட் லைன் ரிவர்ஸ் ஆகுது, என்ட்ரி எடுக்கலாம்னு அர்த்தம். இல்ல இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சுன்னா இன்னும் சூப்பர், இன்னும் மார்க்கெட் இறங்க போகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? இது வந்து எனக்கு பக்கத்துல இருக்கவே நான் இந்த ஸ்டாக் வந்து என்ட்ரி எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, பட் ஆனா சப்போஸ் ரேண்டமா இப்போ இன்னொரு ஸ்டாக் பார்ப்போம். இதுல பாருங்க, இப்ப இதுல ட்ரெண்ட் லைன் போட முடியுமா சொல்லுங்க? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாம் விட்டுருங்க, நான் கேட்கறது ட்ரெண்ட் லைன் போட முடியுமா? இல்ல நான் போட்டாலும் எனக்கு இப்ப எதனா யூஸ் இருக்கா? இப்ப நான் ட்ரெண்ட் லைன்னா இது நல்லா அப் ட்ரெண்ட்ல இருக்கு, அப்ப நான் எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? இதோ பாருங்க, அதிகபட்சம் நான் இப்படிதானே கனெக்ட் பண்ண முடியும். கீழே சொல்றேன். ஓகே, மேல பிரேக் அவுட் ஆகி போயிட்டு இருக்கு, அதை விட்டுருங்க. மேலேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கலாம், பட் பிரேக் அவுட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ லீவ் இட் ஆஃப். இப்போதைக்கு நான் கீழே கதையை பேசுறேன். ஸோ இப்போ கீழே இருக்கு, எனக்கு அது பாருங்க இப்ப எங்க இருக்கு, 169ல இருக்கு. திருப்பி அது எப்போ 152 வந்து ரிவர்ஸ் ஆகி நான் அதை எப்போ யூஸ் பண்றது? ஸோ கொஸ்டின் மார்க் வருது இல்லையா இங்க? அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இப்ப நான் கொடுக்குறேன்னு சொல்றேன். ஓகே, ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ட்ரெண்ட் லைன் எப்படி வந்து உங்களுக்கு பக்கத்திலேயே ட்ரெண்ட் லைன்ல இருந்து ஒன்னு ரிவர்சல் ஆகுற மாதிரியோ இல்ல பிரேக் அவுட் ஆகுற மாதிரியோ எப்படி நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம்னா, எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் எழுதிக்கோங்க, எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் 0ல இருந்து -2% இருக்கோ அதுல இருந்து நீங்க பார்க்கலாம். ஓகே, இப்ப நான் வந்து ஒரு ஸ்கேனர் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இது நீங்க எழுதிக்கோங்க, நான் அதுக்குள்ள சென்ட் தி ஸ்கேனர். ஓகே, சோ சோ இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கேனர் தெரியும் இல்லையா? சோ இது பேர் வந்து F&O ஸ்கேனர். ஓகே, அதாவது இதை வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு அப்ளை பண்ணல. நான் மீன் பண்றது என்னன்னா, ட்ரெண்ட் லைன்ஸ் வரையறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்ல வரேன். ஓகே, அண்ட் ஆல்சோ F&O ஸ்டாக்ஸ் இதுல இருந்து இதெல்லாம் ஹை வால்யூம் ஸ்டாக்ஸ், நல்லா பெர்ஃபார்ம். ஒரு இன்ட்ராடேக்கு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு, அதெல்லாம் இது கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், ஈஸியா உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும்னு சொல்ல வரேன். சைட் வேஸ்லயே போகிறத விட்டுட்டு ஏதோ ஒரு அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ ஏதோ கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி உள்ள ஸ்டாக்ஸ். சரி, ஓகே, இப்ப இதுல நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. இதுல நான் என்ன சொல்றேன், இங்க பெர்சன்டேஜ் சேஞ்ச் இருக்கு இல்லையா, தெரியுதா? பெர்சன்டேஜ் சேஞ்ச் அதுல பாருங்க,
7.46% இருந்து வருது இல்லையா? நான் என்ன சொல்றேன், 0 to -2 அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பேஜஸ் கீழே பாருங்க. ப்ரீவியஸ் 1, 2, 3 இருக்கு இல்லையா? நான் செகண்ட் பேஜ் போறேன். செகண்ட் பேஜ்லயும் கிடைக்கல. தேர்ட் பேஜ் வரேன். தேர்ட்லயும் கிடைக்கல. ஃபோர்த்லயும் இல்ல. ஃபிஃப்த்ல, சிக்ஸ்த்ல. ஓகே, சிக்ஸ்த்ல பாருங்க. ஓகே, சிக்ஸ்த்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே 0 பாயிண்ட்ல இருந்து நெகட்டிவ்க்கு வர ஆரம்பிக்குது. ஓகே, இந்த மாதிரி நெகட்டிவ்ல இருந்து வருது இல்லையா? இதுல நீங்க ரேண்டமா சூஸ் பண்ணலாம்னு சொல்ல வரேன். ஓகே, இப்ப நான் உங்க கண்ணெதிர்க்க நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்டாக் பிக் பண்றேன். வேர்ல்பூல் இருக்கு இல்லையா? வேர்ல்பூல் எல்லாம் அல்ட்ராடெக் இருக்கு. 146 நம்பர் பாருங்க. அல்ட்ராடெக் இருக்கு, அதை எடுக்கலாம். அப்புறம் இப்ப நெக்ஸ்ட் பேஜ் திருப்பி இருக்கேன். அதுல பாருங்க என்ன இருக்கு. டாடா மோட்டார்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு 3 மட்டும் பார்ப்போம். அல்ட்ராடெக், டாடா மோட்டார்ஸ், ஆர்டி இண்டஸ்ட்ரீஸ் 176. ஓகே, ஆர்டி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் 181 டாடா மோட்டார்ஸ். ஓகே, இது 3 எப்படி எடுத்தான்னு புரிஞ்சுதா? 0ல இருந்து -2%க்குள்ள ரேண்டமா பிக் பண்றேன். ஓகே, ரைட். சரி, இப்ப நான் அதை வச்சு என்ன பண்றேன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாக்ஸ் பேர் எழுதிக்கலாம். ஆர்டி இண்டஸ்ட்ரீஸ், டாடா பவர் அண்ட் அல்ட்ராடெக். ஓகே, இப்ப 3 ஸ்டாக். டாடா பவர் இல்ல, டாடா மோட்டார்ஸ் போல. ஓகே, ஏன்னா இது பாசிட்டிவ்ல இருக்கு. ஓகே, டாடா மோட்டார்ஸ் நினைக்கிறேன். டாடா மோட்டார்ஸ். ஓகே, இதான் ரைட். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட், டாடா மோட்டார்ஸ் 3த்தையும் எடுத்துட்டேன். இப்போ நான் அதை ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணி நம்மளுக்கு இங்க கீழே மேல ட்ரெண்ட் லைன், அதாவது நார்மலா எம்டிஏ பண்ணணும்னு சொல்ல வர, அவ்வளவுதான். ஓகே, இப்போ நான் மேல ட்ரெண்ட் லைன் வரையறேன் பாருங்க. தெரியுதா? இப்ப நான் எனக்கு மேலதான் ட்ரெண்ட் லைன் கிடைச்சிருக்கு. ஸோ மேல ட்ரெண்ட் லைன் வரைஞ்சேன். பட் என் ட்ரெண்ட் லைன் பக்கத்துல அது இருக்கு, அந்த ஸ்டாக் இருக்காது நான் சொல்ல வர பாயிண்ட். அதாவது இப்போ இது இங்க இருக்கு. there is high possibility, சப்போஸ் இவ்வளவு தூரம் போயிட்டு இங்க இருந்து நல்லா ரிவர்ஸ் ஆகலாம். சோ எனக்கு இந்த இடம் வந்தாலே இது எனக்கு என்ட்ரி பாயிண்ட்னு சொல்ல வரேன். இல்ல இது பிரேக் ஆயிடுச்சுன்னா அது நெக்ஸ்ட் சினாரியோ, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் சினாரியோ. ஆக மொத்தம் என் ட்ரெண்ட் லைன் பக்கத்துல இருக்கு. சோ அன்னைக்கு எனக்கு என்ட்ரி கிடைக்க சான்ஸ் இருக்கு. புரியுதா? இது ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் பாருங்க, அல்ட்ராடெக் சிமெண்ட் காட்டுறேன். ரைட், அல்ட்ராடெக் சிமெண்ட்ல கீழே மேல, அதாவது ட்ரையாங்குலர் ட்ரெண்ட் லைன் வருது பாருங்க. ஓகே, சோ கீழே மேல ரெண்டு சைடும் நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வரைய முடிஞ்சிருக்கு. சோ போட்டிருக்கோம். இப்போ வந்து எந்த எய்தர் சைடு வந்து பிரேக் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. வால்யூமும் நல்லா இருக்கு. சோ மண்டே அன்னைக்கு எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ there is high possibility அந்த ஸ்டாக் அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். அண்ட் ஃபைனலி டாடா மோட்டார்ஸ் பாருங்க. நார்மலா எம்டிஏ பண்றோம்ல அதுதான். பட் ஏன் இந்த ஸ்டாக் செலக்ட் பண்ணணும்ன்றதுக்கு தான் இப்ப நான் சொல்றேன். பாருங்க, எம்டிஏ ஐ மீன் டாடா மோட்டார்ஸ் பாத்தீங்களா? ஆல்ரெடி ட்ரெண்ட் லைன் தொட்டுட்டு இருக்கு. ஓகே, சப்போஸ் மண்டே நியூட்ரலா ஓபன் ஆச்சுன்னா ஓவரால் மார்க்கெட் இறங்குதுன்ற பட்சத்துல டாடா மோட்டார்ஸ் செம்மையா இருக்கும். ஐ மீன் நாளைக்கு தான் நான் மண்டேன்னு சொல்றேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் இறங்குதுன்ற பட்சத்துல டாடா மோட்டார்ஸ் செம்மையா இறங்கும். ஏன் தெரியுதா? ஏன்ட்டு ட்ரெண்ட் லைன் பாருங்க, இது ஏ பாயிண்ட், இந்த இடம் பி பாயிண்ட், அண்ட் இப்ப தொட்டுட்டு இருக்கதா சி பாயிண்டே. ஓகே, சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் இறங்குதுன்னா டாடா மோட்டார்ஸ் செம்மையா இருக்கும். மார்க்கெட் ஏறுதுனாலும் அந்த ஒன்ஸ் அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா there is high possibility டாடா மோட்டார்ஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பெர்ஃபார்ம் வெல். லாஜிக் புரியுதா? பட் ஆனா இப்போ எனக்கு ட்ரெண்ட் லைன் பக்கத்துல இருக்குன்னு அந்த ஸ்டாக் எப்படி கண்டுபிடிச்சேன்? இதுக்கு தான் நான் அந்த சொன்ன மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. ஓகே, பெர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து இட் ஷுட் பி 0 to -2% ரேண்டமா. ஓகே, நான் ரேண்டமா எடுத்தேன். நீங்க எடுக்கிற ஸ்டாக்ல கிடைச்சதுன்னா போடுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டாக் போங்க. இப்போ நம்ம 3 பார்த்தோம். ஆர்டி இண்டஸ்ட்ரீஸ், டாடா மோட்டார், அல்ட்ராடெக். இந்த மூணுல எது எனக்கு ட்ரெண்ட் லைன் ரொம்ப பக்கத்துல இருக்கு? டாடா மோட்டார்ஸ் தான் இருக்கு இல்லையா? அப்ப எனக்கு இதுதான் ஹை ப்ராபபிலிட்டி, இதுதான் ஹை ஃபோக்கஸ். அல்ட்ராடெக் வந்து ஓகே, இதுவும் ஓரளவு பரவாயில்ல. அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட் தான் நான் வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பட் ஸ்டில் திஸ் இஸ் ஆல்சோ இன் மை வாட்ச் லிஸ்ட்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி நீங்க ஒரு 5ல இருந்து 10 ஸ்டாக் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 2-3 ஸ்டாக் எடுத்துடலாம். கரெக்டா? அவ்வளவுதான் விஷயம். ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க. இது இருக்கும். இது இன்னும் இதெல்லாம் ரொம்ப வெரி ஹார்ட் டு இன்னும் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இனிஷியலி. ஸோ இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன்ஸ் போடுவோம். நான் ரொம்ப ரேண்டமா போடுவேன். போட்டுட்டு அது அந்த ட்ரெண்ட் லைனை வந்து தொடர்றதுக்கே 4 நாள் எடுக்கும்.
எனக்கே செம்ம கடுப்பா இருக்கும். 4 நாளுக்கு நான் ஒரு ஸ்டாக் வெயிட் பண்ணிருப்பேன். சில சமயம் நம்ம வந்து வேற ஸ்டாக்ல போய் போட்டுட்டு போயிட்டே இருப்போம். திடீர்னு இது வந்து தொட்டுட்டு கரெக்ட்டா ரெஸ்பாண்ட் பண்ணி போயிருக்கும். அடச்சே நான் இதையே பார்த்துட்டு இருந்திருக்கலாமேன்னுலாம் தோணும். ஸோ இந்த மாரி நெறைய ஹார்ட்ஷிப்ஸ் இருந்துச்சு இனிஷியலி. அப்புறம் தான் இந்த இந்த சிஸ்டம் உருவாக்குனதுக்கு அப்புறம் ஓகே ரொம்ப சூப்பரா செம்மையா செட் ஆச்சு. அண்ட் வேற லெவல் அ குரோத் இருக்கும். நாளைக்கு ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் புரிஞ்ச உடனே உங்களுக்கு இன்னைக்கு நான் சொன்ன மெத்தட் புரியும். ஓகே. ஆக்சுவலி நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே வச்சிருக்கேன். யாரெல்லாம் நல்லா ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து போடுறாங்களோ, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல நான் வந்து ஆட் பண்ணி விடுவேன். ஓகே. ஸோ அந்த குரூப்ல ஸ்பெஷலி ஒரு 10 பீப்பிள் இருக்காங்க. ஸோ நல்லா பண்ற ட்ரெண்ட் லைன்ஸ ஐ மீன் இப்ப நான் சொன்ன கான்செப்ட்ட நல்லா பண்றவங்களுக்கு அந்த குரூப்ல பிளேஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே. ஸோ என்னன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு கையில 10ல இருந்து 20 ஸ்டாக் பெஸ்ட் ஸ்டாக்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்க அதை ஃபோக்கஸ் பண்றதுக்கு. ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஒன்றும் முடியல. ஓகே. இன்னும் ஒரு ஸோ இஓடியில் வந்து ஃபர்ஸ்ட் எம்டிஏ பண்றீங்க ரேண்டமா. எஃப்என்ஓ ஸ்டாக்ஸ்னா இப்போ நான் காமிச்சல அந்த ஸ்கேனர் தான் சொல்றேன். அது வந்து ஃபர்ஸ்ட் ரேண்டமா பண்றீங்க. ரெண்டாவது ட்ரெண்ட் லைனை சப்போஸ் ஸ்ட்ராட்டஜியா எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கான்செப்ட் இப்போ நான் சொன்ன கான்செப்ட் பண்றீங்க. மூணாவது தேர்ட் பாயிண்ட் என்னன்னா ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸையும் நீங்க வந்து இன்ட்ராடேக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்விங் ஸ்டாக்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வேதாந்தான்னு ஒரு ஸ்டாக் இருக்கு. அது ஸ்விங் ட்ரேடிங்க்கும் பிரேக் அவுட் ஆகுற மாதிரி இருக்கு. முதல்ல ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன? வாட் இஸ் ஸ்விங் ட்ரேடிங்? ஒரு 3-4 நாள் அந்த ஸ்டாக் வந்து மேல ஏற போகுதுன்னு நீங்க பிலீவ் பண்றீங்க. அதுதான் ஸ்விங் ட்ரேடிங் இல்லையா? இப்ப 3-4 நாள்ன்றது என்ன அர்த்தம்? 3 நாள் இன்ட்ராடே. 3-4 இன்ட்ராடே டேஸ் இஸ் கால்ட் ஸ்விங் ட்ரேடிங். கரெக்ட்டா? 3-4 இன்ட்ராடே 3-4 நாள் இண்டிவிஜுவலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் அது ஓவராலா ஸ்விங்ல நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பிலீவ் பண்றோம். அப்போ ஒரு ஸ்டாக் வந்து ஸ்விங்குக்கு எலிஜிபிலிட்டினா அப்ப இன்ட்ராடேக்கும் பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். என்னோட லாஜிக் புரியுதா உங்களுக்கு? வேதாந்தா ஸ்டாக் எடுத்து காட்டுறேன். இது வேதாந்தா ஸ்டாக். ஓகே. ஸோ இதோட டே டைம் ஃப்ரேம் பாருங்க. அதான் இப்படி பண்ணாலே போதும். ரெண்டும் சேமா இருக்குன்றதுனால இப்படி போட்டேன். சரியா? ஸோ வாட் எவர். இதான் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணுது ஆக்சுவலி. ஓகே. ஸோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ மண்டே ஐ மீன் நாளைக்கும் இஃப் த ட்ரெண்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்ளை ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இப்ப இன்ட்ராடேக்கும் இந்த ஸ்டாக் வந்து என்னோட வாட்ச் லிஸ்ட்ல நான் வச்சுக்க போறேன். எப்பெல்லாம் வந்து எனக்கு பையிங் என்ட்ரி கிடைக்குதோ அப்பெல்லாம் இட் இஸ் வெரி குட்னு அர்த்தம். அதான அர்த்தம். ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கே எலிஜிபிலிட்டினா இன்ட்ராடேக்கு ஏன் எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடாது? இதான் லாஜிக். ஸோ அப்ப ஸ்விங் ட்ரேடிங்ல உங்களுக்கு சில ஸ்டாக்ஸ் வந்து சூட்டபிளா இருக்குன்னா அப்ப நீங்க அதை இன்ட்ராடேக்கும் எம்டிஏ பண்ணி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ எழுதிக்கோங்க ஸ்விங் ஸ்டாக்ஸ். 4வது செக்டார் ஸ்டாக்ஸ். ஓகே. கிட்டத்தட்ட சேம் தான். ஓகே. நீங்க ஆல்ரெடி செக்டார் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஐ மீன் ஸ்விங்குக்கு செக்டாரல் அனாலிசிஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ இப்போ நான் அன்னைக்கு காமிச்ச டிசிஎஸ் பிரேக் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதனால ஒரு 3-4 ஸ்டாக் பிரேக் அவுட் ஆச்சுன்னு. அப்ப ஒன்ஸ் ஒரு செக்டார் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அப்ப அந்த செக்டார்ல இருக்க ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பண்ண போகுது கொஞ்ச நாளைக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப ஆப்வியஸ்லி இன்ட்ராடேக்கும் நல்லா பண்ண போகுது. ஸோ கிட்டத்தட்ட தேர்ட் ஃபோர்த் பாயிண்ட் இன்டர் கனெக்டட். சரியா? ஸோ அப்ப எதனா ஒரு செக்டார் பிரேக் ஆகுதுன்னா அந்த செக்டார்ல நீங்க நிறைய இன்ட்ராடே ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்ல வரேன். ஓகே. கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஸ்விங் ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டரல் ஸ்டாக்ஸ் ஒர்க்ஸ். இப்போ நம்ம பார்த்தது எல்லாம் ஸ்டாக் செலெக்ஷன் தான் பார்த்தோம். ஓகே. ஸோ நாளைக்கு ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். ஸோ ஸ்டாக் செலெக்ஷன் ஃபார் இன்ட்ராடே ஃபார் மொமெண்டம் அண்ட் இஓடி புரிஞ்சுதா? மொமெண்டம்னா ஆன் ஸ்பாட்ல நடக்குது. ஸோ அதுக்கு வந்து ஸ்கேனர் யூஸ் பண்றோம். செக்டார் வச்சும் நீங்க பண்ணலாம். ஓகே. ரைட். இது வந்து நாளைக்கு நடக்கிற மூவ்மெண்ட் வச்சு தான் தெரிஞ்சுப்போம். பட் இஓடின்றது இன்னைக்கே உட்காந்து அனாலிசிஸ் இப்போ நான் எப்படி அல்ட்ராடெக் சிமெண்ட் அதுக்கப்புறம் டாடா மோட்டார்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ நாளைக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம அதை என்ட்ரி எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இதான் வந்து இஓடி. ஓகே. ஸோ இஓடியில் 4 டைப் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த டைப் சூட்டபிளா இருக்கோ எந்த இது எல்லாமே வந்து டைப்ஸ் தான். இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எதனா ஒண்ணுத்தை எடுத்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுட்டு எல்லாத்தையுமே பண்ண போறது இல்லை இல்லையா? ஸோ அதனால ஒண்ணுத்தை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல growth நீங்க பாப்பீங்க. ஓகே. ஒரே ஒரு மெத்தட் போதும். we can sustain in trading. இதான் ட்ரேடிங்கோட பியூட்டி. யூ டோன்ட் நீட் டு லேர்ன் எவ்ரி நூக் அண்ட் கார்னர். எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்சதை பெஸ்டா பண்ணணும். ஓகே. ஒரு சேயிங் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் யூடியூப்ல கூட சொல்லியிருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் பிராக்டிசிங் 1000 டைப் ஆஃப் கிக்ஸ் ஓகே ஒன் டைம் பிராக்டிஸ் 1 கிக் 1000 டைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
அதாவது இது ப்ரூஸ்லி சொன்னது, அதனால கிக்குன்னு வரும். அதாவது 1000 ஸ்ட்ராட்டஜிய ஒரு வாட்டி ட்ரை பண்றதுக்கு பதிலா ஒரு ஸ்ட்ராட்டஜி 1000 வாட்டி பண்ணணும். இதான் சக்சஸ்க்கு இருக்க சீக்ரெட். இது நிறைய பேர் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. பட் யூ டேக் இட் சீரியஸ்லி. திஸ் இஸ் ஹவ் வி ஃபாலோ. ஓகே. ஸோ எஸ் அஃபிஷியலி அவர் கிளாஸ் ஹஸ் எண்டட் டுடே. நாளைக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஹோம்ஒர்க் அப்படின்றது ஆக்சுவலி எஸ் ஹோம்ஒர்க் என்னன்னா, நீங்க நாளைக்கு எதனா ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணி அதை குரூப்ல போஸ்ட் பண்ணிட்டு என்ன ரீசன் அப்படின்றத கூடவே டைப் பண்ணி அனுப்புங்க. ஓகே. ஸோ ஐ ஹவ் சோசன் திஸ் ஸ்டாக் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் அப்படின்றத நீங்க வந்து அனுப்பணும். அண்ட் ஒன்னொன்னு யாருன்னா கேட்டாங்கன்னா ட்ரை டு ஆன்சர். ஓகே. ஒருத்தர் வந்து இன்னைக்கு கேட்டுட்டே இருக்காரு, நான் பண்றது கரெக்டான்னு கேட்டுட்டு இருக்காரு. யாருமே அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, கஷ்டமா இருக்கும் தானே. ஸோ எல்லாரும் ஃபேமிலி தானே. ஸோ பாக்குறீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, உங்களால முடிஞ்சா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. சரியா? ரைட். திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் சப்போஸ் நீங்க ஒரு 2-3 வாட்டி கேட்டு யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணலாம், என்ன டேக் பண்ணுங்க, நான் இருக்கேன், நான் கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகே. ரைட். ஸோ டவுட்ஸ் இருக்கவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, அதர்ஸ் கேன் லீவ். ஓகே. தேங்க்யூ ஃபேமிலி. எஸ் நம்பர் 40 சொல்லுங்க. ப்ரோ இப்போ நம்ம இதுல வந்துட்டு ஸ்விங் ட்ரேடும் நம்ம பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடோட ஸ்டாக்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி சொன்னீங்கல்ல. ஸோ இப்போ வந்து நீங்க சொன்னது வந்து ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஐ திங்க் 4 ட்ரெண்ட் லைன்ஸ், சாரி 4 ட்ரெண்ட் லைன்ஸ் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இது பர்டிகுலர்லி ஃபார் இன்ட்ராக்கு நம்ம வந்து எய்தர் மொமெண்டம் யூஸ் பண்ணணும் இல்ல இஓடி யூஸ் பண்ணணுமா, அப்படிதானே? ஆமா, உங்களுக்கு எது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க சூஸ் பண்ணலாம். நாளைக்கு ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும், எது உங்களுக்கு செட் ஆகுது நீங்க ஃபைனலைஸ் பண்ணிடுவீங்க. இல்ல இப்ப சொன்னது அவ்வளோ ஒன்றும் டிஃபிகல்ட்டா தெரியல. பட் ஸ்டில் நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு பார்த்தா தெரியும். அப்புறம் இன்னொன்னுங்க, இப்போ நீங்க இப்ப ஸ்கேனர்ல பாட்டு நீங்க டக்குன்னு போட்டுட்டீங்க. நான் இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன் ஸ்கேனர்ல அந்த சார்ஜ் பெர்சன்டேஜ் அது ஒண்ணுதான் வருது. நான் அதே நிஃப்டி மெட்டல்ல போட்டு அடிக்கிற ஒண்ணுதான் காட்டுது. இல்ல நான் இன்னும் உங்களுக்கு ஸ்கேனரே அனுப்பலையே. இல்ல அந்த சென்செக்ஸ் ஸ்ட்ரீமர் லைவ் அந்த மணி கண்ட்ரோல் ஆப்ல நம்ம ஒண்ணு பார்த்தோம் இல்லைங்க. மணி கண்ட்ரோல் ஆப்ல நீங்க அப்ளையா வந்துட்டு ஸ்டாக்ஸ் ஃப்ரம் 0 to நெகட்டிவ் ட்ரெண்ட் லைன் ரிவர்சலுக்கு நீங்க சொன்னீங்க 0 to நெகட்டிவ். அதுதான் ப்ரோ, மணி கண்ட்ரோல்ல நான் காட்டல. நான் சார்ட்டிங்ல போய் ஸ்கேனர் பிரஸ் பண்ணி காமிச்சேன். அந்த ஸ்கேனர் நான் இன்னும் அனுப்பவே இல்ல. கிளாஸ் முடிச்சாதான் அனுப்புவேன். மணி கண்ட்ரோல்ல பாக்குறது இல்லீங்களா? மணி கண்ட்ரோல்ல பார்க்கல. அது ஸ்கேனர் சார்ட்டிங். மணி கண்ட்ரோல் வந்து ஸ்கேனர் கிடையாது. மணி கண்ட்ரோல் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வெப்சைட் தான். சோ ஸ்கேனர் வந்து நம்ம சார்ட்டிங்ன்ற ஒரு வெப்சைட்ல தான் பாக்குறோம். ஆல்ரெடி ஸ்விங் கொடுத்திருந்தேன் இல்லையா, அதே வெப்சைட்ல இது வேற ஸ்கேனர். இது வந்து நான் அனுப்பல. அதெல்லாம் ஒன்னு கொடுத்திருந்தீங்க. அந்த இது அது இல்ல. இப்போ நான் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அனுப்புவேன் நான். ஓகே. நான் என்னடா இன்னும் எக்ஸ்ட்ரா வர மாட்டேங்குதுன்னு தேடிட்டு இருக்கேன். நீங்க டக்குன்னு போட்டீங்களா? நான் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி உட்கார்ந்து இருந்தேங்களா? சரி நீங்க போட்டீங்கன்னா நாமளும் போட்டு தயவு செஞ்சு எஸ் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். கிளாஸ் முடிகிற வரைக்கும், ஐ மீன் அந்த கிளாஸ் ஃபுல்லா முடியுதுன்னா ஃபுல்லா கவனிங்க. முடிச்சதுக்கு அப்புறம் பிராக்டிஸ் பண்ணாதான். ஏன்னா நான் இன்னும் டேட்டா சப்மிட் பண்ணாலும் உங்களுக்கு டேட்டா அனுப்பணும். ஸோ கிளாஸ் முடிச்சாதான் நான் அனுப்ப முடியும். டவுட் சால்விங் முடிச்சதுக்கு அப்புறம் நான் குரூப்ல அனுப்பும். அதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது தான் கரெக்டா இருக்கும். நடுவுலயே இப்போ நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் டவுட்டா இருக்கும். சரியா? எப்பவுமே வந்து வெயிட் அன்டில் கிளாஸ் கம்ப்ளீட்ஸ். அண்டர்ஸ்டுட் ப்ரோ. ஜஸ்ட் என்னென்ன சொல்றீங்க டக்குன்னு பாத்துட்டேன்னா ஓ இதானா ஓகே அப்படின்னு ஒரு ஆர்வம். ரைட். இல்ல இதுதான் தைரியம். ஆர்வம் எல்லாம் ரெண்டாவது பிரச்சனைங்க. ஓகே இதுதான் தைரியம் கரெக்ட் தான். பட் நான் தான் சொன்னேன்ல, நம்ம நீங்க டவுட் சால்விங் எப்பனா பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் முடிச்சு ரெக்கார்டிங் திருப்பி நீங்க பார்க்கும்போது கூட வச்சுக்கிட்டு பார்த்துட்டு ஓகே கரெக்ட் தானா இல்லைன்னா கூட வந்து கேட்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அந்த இதுவும் வந்து நமக்கு இது வரலைங்க பிரதர். இந்த அந்த சிபிஆர் பை கேஜிஎஸ் சொன்னீங்கல்ல. ஆமா, அதுவும் வந்துட்டு தேடிட்டு தான் இருக்கேன், இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. புரியல, எது தேடிட்டு இருக்கீங்க? சிபிஆர் பை கேஜிஎஸ்ன்ற வேர்ட் தேடுறீங்களா இல்ல அதுல வந்து என்ன இன்புட்? இல்லைங்க, நான் ட்ரேடிங் வியூ ஓபன் பண்ணிட்டேங்க. ட்ரேடிங் வியூ ஓபன் பண்ணிட்டேன். அதுல வந்து சிபிஆர் தான் வருது. பட் சிபிஆர் பை கேஜிஎஸ் வர மாட்டேங்குது. ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, எஃப்எக்ஸ் அந்த இண்டிகேட்டர்ஸ்குள்ள போயிட்டு சிபிஆர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவேன். சரியா? சரிங்க. ஓகே. நம்பர் 8 சொல்லுங்க. இருக்கீங்களா? சொல்லுங்க. அவ்வளவுதான் ப்ரோ, அவ்வளவுதான். ஓகே, ரைட். டன் ப்ரோ, டன். நம்பர் 8 சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய்.
ப்ரோ வந்து நீங்க ஸ்டாக் செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விங்க்கு என்ன சொல்லிருந்தீங்க வந்து நம்ம செக்டார் வைஸா பார்க்கும்போது அந்த செக்டார் வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருந்தா அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லிருக்கோம் கரெக்டா? இப்போ வந்து நம்ம இன்ட்ராடேக்கு பார்க்கும்போது நம்ம செக்டார் வந்து பிரேக் பண்ணிருக்கணுமா இல்ல பக்கத்துல பிரேக் பண்ற மாதிரி? இல்ல ப்ரோ, முதல்ல செக்டார்ன்னு நான் மீன் பண்ணி நான் எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கு நீங்க செக்டார் சார்ட்டை பார்க்க மாட்டீங்க. ஓகே, ரெண்டாவதா ஃபைனலா இப்ப செக்டார்னு ஒரு வார்த்தை ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கு செக்டார் பிரேக் அவுட், செக்டாரோட சார்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருந்தாதான் இட் இஸ் செக்டார் கன்சிடர்ட். கரெக்டா? சோ இதான் விஷயம். ரெண்டுத்தையும் பார்த்தோம். நம்ம செக்டார் சார்ட்டை பார்க்காம எப்படி ட்ரேட் பண்ணணும் இன்ட்ராடேக்குன்னு பார்த்தோம். செக்டார் சார்ட் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சொன்ன செக்டார்னு முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்ல சொல்லியிருப்பேன் இஓடில. அது வந்து சார்ட்டை பார்க்க வேண்டாம். நான் லாஸ்டா ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். அதுல செக்டார் சார்ட் பிரேக் அவுட் ஆயிருந்தா அது நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். அதான் ப்ரோ. ஏன்னா வந்து எனக்கு ஆமா அது ஏன்னா வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பக்கத்துல இருக்குன்னு சொன்னீங்களா, அதான் கேட்ட. செகண்ட் வந்து எப்படி இருக்கணும் நீங்க ரெக்கார்டிங் இன்னொரு வாட்டி பாருங்க, இன்னும் பெட்டரா புரியும். சரியா? ஓகே ப்ரோ. ஓகே ரைட். நம்பர் 10 சொல்லுங்க. சாரி ப்ரோ, குட் ஈவினிங். கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, குட் ஈவினிங். சொல்லுங்க. கொஞ்சம் பழைய டவுட் இது. ஸ்விங் ட்ரேடிங்ல நம்ம லெவல்ஸ் யூஸ் பண்ணணுமா? லெவல்ஸ் மார்க்கிங் பக்கத்துல இன்ட்ராடேன்னு எழுதிருப்பீங்க டைரியில. ஓகே ப்ரோ, சின்ன டவுட். வெறும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் எழுதிக்கோங்க. ஓகே ப்ரோ, நோட் பண்ணிக்கிறேன். நியர்பை ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் மட்டும் தானே பாப்போம் நாம. ஆமா. ஓகே ப்ரோ. அப்புறம் இன்னொரு டவுட், நாம இதுல வந்து ட்ரெண்ட் லைன் ரிவர்சல் அப்புறம் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ரெண்டு இருக்குல்ல ப்ரோ? ஆமா. இதுல ட்ரெண்ட் லைன் ரிவர்சல்னா என்ன மீன் பண்றீங்க? அப் ட்ரெண்டா இல்ல டவுன் ட்ரெண்டா? அப் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்னா அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட்ல ரிவர்ஸ் ஆகுதுன்னா டவுன் ட்ரெண்ட். அப் ட்ரெண்டுக்கு எப்படி போகணும், டவுன் ட்ரெண்டுக்கு எப்படி போகணும்னு தெரியும் தானே? ஸ்விங் க்ளோஸ்ல இருந்து நம்ம ஸ்விங் க்ளோஸ் கனெக்ட் பண்ணா அது அப் ட்ரெண்ட், ஸ்விங் ஹைஸ் கனெக்ட் பண்ணா டவுன் ட்ரெண்ட். ரொம்ப ஈஸியா சொன்னீங்க. சோ அப்ப ஸ்விங் லோல வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுருக்கீங்க, A பாயிண்ட் B பாயிண்ட். சோ C பாயிண்ட்ல வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னா அது அப் ட்ரெண்ட்ல தான போகுதுன்னு அர்த்தம். அப்பனா அது ட்ரெண்ட் லைன் ரிவர்சலா ப்ரோ? ஆமா, நீங்க போட்டிருக்க ட்ரெண்ட் லைனை உடைக்காம மதிச்சு அப்படியே அதே டைரக்ஷன்ல போகுதுன்னா அது ரிவர்சல். ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துருச்சுன்னா இட் இஸ் பிரேக் அவுட். ஓகே, நாம இப்போ ஜெனரலா ஒன்னு பாத்திருப்போம் ப்ரோ. இப்போ வெறும் பிரேக் அவுட் ரிவர்சல் பேசும்போது பிரேக் அவுட்னா நாம லைனை பிரேக் பண்ணி மேல போவோம் பாத்தீங்களா? ஆமா, அது ரெண்டுதும் நான் குழம்பிட்டேன் நானு. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்க்கும் சாதா பிரேக் அவுட்க்கும் நான் கேக்குறது புரியுதா? புரியுது. அதான் நீங்க சொல்றது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு தானே, ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன். ஓகே, சோ ட்ரெண்ட் லைன்ன்றது வந்து அதுதான் நீங்க போட்டுருக்க ட்ரெண்ட் லைனை உடைச்சிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருதுன்னா அது பேரு பிரேக் அவுட். ரெசிஸ்டன்ஸ்ன்றது டுவர்ட்ஸ் அப் சைட். ஓகே ப்ரோ. அப்புறம் ஒரே ஒரு ஒன் லாஸ்ட் டவுட் ப்ரோ. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ராடேக்கு எம்டிஏ பண்ணுவோம்ல ப்ரோ, அது வந்து நம்ம வந்து 15 மினிட்ஸும் 1 ஹவரும் யூஸ் பண்ணுவோம்ல ட்ரெண்ட் லைன் வரையறதுக்கு. ஆமா, கரெக்ட். ஆனா நீங்க நேத்து வந்து கிளாஸ் முடியும் போது 5 மினிட்ஸ் சஜஸ்டட் ஃபார் இன்ட்ராடேன்னு சொல்றீங்களா? அந்த 5 மினிட்ஸ் என்ட்ரி 5 மினிட்ஸ்ல எடுப்போம். அனாலிசிஸ்ன்றது வேற, என்ட்ரின்றது வேற. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது அனாலிசிஸ். சோ அனாலிசிஸ் எல்லாம் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல பண்ணிட்டு என்ட்ரி will be taken in 5 minutes ன்னு சொல்றேன். என்ட்ரி எப்படி ப்ரோ மீன் பண்றீங்க? நம்ம என்ட்ரின்றது நாளைக்கு கிளாஸ் முடிஞ்சா ஓகே நான் என்ன மீன் பண்றேன். அப்போ நாங்க என்ன நினைச்சேன்னா, நாம வந்து இந்த 5 மினிட்ஸ் வந்து நம்ம இஎம்ஐ பாக்குறதுக்காக யூஸ் பண்ணணும்னு நினைச்சோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, அப்பலாம் நீங்களா நினைச்சுக்காதீங்க. சரியா? ஓகே நான் உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்காக. நல்லது. ஓகே ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. ரொம்ப ப்ரோ ஒன் லாஸ்ட் திங். சாரி, நாளைக்கு ஸ்டாக் சூஸ் பண்ண சொன்னீங்க ப்ரோ. அது நாம எப்படி சூஸ் பண்ணோம்? இஓடிக்கு பண்ணணுமா இல்ல மொமெண்டம் பண்ணணுமா? மொமெண்டம் வந்து மார்க்கெட் ஓபன் ஆனா பண்ணுங்க. இப்போதைக்கு இஓடி தான் பண்ண முடியும். இப்போதைக்கு ஓகே ப்ரோ. இப்போ உங்களால மொமெண்டம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா 950 920 தானே சொன்னீங்க. சூப்பர், கரெக்ட்டா இருக்கீங்க. ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, 86 சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஸ்கேனர்ல இப்போ இந்த மொமெண்டம் ட்ரேடிங்ல அப் ட்ரெண்டுக்கும் ஒன்னு இருக்கு, டவுன் ட்ரெண்டுக்கும் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. இப்போ வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட்ல வர்றது வந்து நம்ம இப்போ இதுல செல்லிங் இருக்கா இல்ல எதுக்கு அந்த டவுன் ட்ரெண்ட்கான ஸ்கேனர்? ஆமா, செல்லிங் இருக்கு. இன்ட்ராடேல செல்லிங் இருக்கு. ஸ்விங்ல தான் இல்லன்னு பார்த்தோம். இன்ட்ராடேல இருக்கு. இன்ட்ராடேல இப்ப டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னா நம்ம செல் பண்றோம் அந்த ஸ்கேனர்ல வர்றது. கரெக்ட். ஓகே ப்ரோ. அப்புறம் இந்த இஓடி ட்ரேடிங்ல வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் சொன்னீங்க, அதுல வந்து 200 ஸ்டாக்ஸ் நீங்க அந்த ஸ்கேனர்ல காட்டுற எல்லா ஸ்டாக்ஸையும் மென்ஷன் பண்ணிருந்தீங்களா ப்ரோ? ஆமா, கரெக்ட். சோ அந்த 200ல இருந்து எந்த பெர்சன்டேஜ் பார்க்க மாட்டோம், சம்வாட் ஏதோ ஒன்னு எடுத்துக்கிறோம். இல்ல, முதல்ல வந்து ரேண்டமா நீங்க பிக் பண்றீங்க உங்களோட இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி. ஓகே, தட் இஸ் பேஸ்ட் ஆன் நியூஸ் ஆர் வாட் எவர். இப்ப இன்னைக்கு ஒரு ஸ்டாக் நல்லா பண்ணிருக்கு அந்த மாதிரி. ஓகே, அது வந்து ஒண்ணு.
ரெண்டாவது தான் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணி இல்ல நான் ட்ரெண்ட் லைன் வச்சு நான் ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் பண்ண போறேன்னா அப்ப அதுக்கு தான் செகண்ட் டைப். ஏன்னா எல்லாருமே ட்ரெண்ட் லைன் வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் டைப் வந்து ரேண்டமா நீங்க எடுக்கிறீங்க. ரெண்டாவது வந்து ட்ரெண்ட் லைன் வச்சு பண்றீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க் யூ. ஓகே ப்ரோ, ரைட். 129 சொல்லுங்க. கேக்கல, காத்து தான் வருது. ப்ரோ கேக்குதுங்களா? இப்பதான் கேக்குது, சொல்லுங்க. ப்ரோ ஒண்ணும் இல்ல, இண்டிகேட்டர்ஸ்ல சிபிஆர் பை கேஜிஎஸ் சொல்லுங்க இல்லையா? அதுல வந்து நிறைய வருது ப்ரோ கேஜிஎஸ்ன்றது உள்ள. அதான் ப்ரோ, எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுல ரேட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா 1100 சம்திங்ல ஒன்னு வருது. அதே எடுத்துக்கோங்க. ஓகே ப்ரோ, அதுல நிறைய வருது, கசகசான வருது, அதனால கேட்டேன் ப்ரோ. ஆமா, அதுதான் நான் செட்டிங்ஸ் அனுப்புவேன். நான் அனுப்புனதுக்கு அப்புறம் அதை மாடிஃபை பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, நம்பர் 8 சொல்லுங்க. ஹாய் ப்ரோ, ஆக்சுவலி அவர் இது கேட்டார், டவுட் கேட்டார்ல, அதேதான். என்னன்னா நேற்று நீங்க சொல்லும் போது அந்த மூவிங் ஆவரேஜ்க்கு வந்து இன்ட்ராடேக்கு வந்து டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதான் கேட்டேன். 5 மினிட்ஸ் அது வந்து ஓகே. இப்போ சார்ட் அவுட் ஆயிடுச்சா இல்லையா? அதான் ப்ரோ, அதான் இப்போ வந்து நம்ம இதுதான் வைக்கணும், 15 தான் வைக்கணும், கரெக்டா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே ஓகே, நம்பர் 23 சொல்லுங்க. ப்ரோ குட் ஈவினிங் வெங்கடேஷ். ஓகே ப்ரோ, குட் ஈவினிங். சொல்லுங்க. இந்த மணி கண்ட்ரோல்ல போயிட்டு இந்த இண்டெக்ஸ் 920க்கு பார்க்க சொன்னீங்க இல்ல ப்ரோ? ஆமா. அண்ட் அது சாரி, அது வந்துட்டு இப்போ அந்த மார்க்கெட் ஓபன் ஆன உடனே ஒரு பூம் ஆகும்ல, எய்தர் வே, மேல கீழே எந்த பக்கமாச்சும். ஆமா. சோ நம்ம அந்த 920க்கு பார்க்கும்போது அந்த 5 மினிட்ஸ்க்கு உண்டான மொமெண்டம் தானே அங்க இருக்கும். எய்தர் ஒருவேளை அந்த 5 மினிட்ஸ் மேல போயிட்டு திரும்பவும் கேப் ஃபில் பண்றதுக்காக கீழே வரலாம் இல்லையா? ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. சோ அப்ப நீங்க இது இப்ப நீங்க கிளாஸ்ல பார்த்த எல்லாமே பிளைண்டா என்ட்ரி எடுக்கணும்னு நான் சொன்னேனா? இல்ல இல்லையா? சோ அப்ப ஸ்ட்ராட்டஜிஸ் பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த பிளைண்டா போகுதா இல்ல அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகுதா, அப்ப நம்ம எடுக்கலாமா வேணாமான்றதுல ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். சோ அதனால தான் சொன்னா இட் இஸ் இன்டர் கனெக்டட். ஓகே ப்ரோ, பட் ஆனா வேற டைமும் மதியம் பார்க்கும்போது சொல்லியிருந்தீங்களா புதுசா வர ஸ்டாக்ஸ் தான் பார்க்கணும். அப்போ ஸோ எந்த டைம்ல வேணா பாத்துக்கலாம் இல்லையா? ஒரு 10 o'clock 12 o'clock கூட வேற ஏதாவது புதுசா வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்போ கூட பாத்துக்கலாம் அப்படின்னா. ஆமா, நான் சொல்லியிருக்கேன், நீங்க தான் சொன்னீங்க. சோ கரெக்ட் தானே? இல்ல நீங்க தான் சொன்னீங்க 1 o'clock. நீங்களே தான் அது யாருக்கா டவுட் இருக்கும்னு கேட்டுட்டு நீங்களே தான் 1 o'clock சொன்னீங்க. அதுதான் நீங்களும் சொல்றீங்கன்னு கேக்குறேன். ஓகே ப்ரோ, ஆமா அதுதான். தேங்க் யூ ப்ரோ. அது கரெக்ட் தான், பண்ணலாம். ஓகே, தேங்க் யூ. ஓகே ப்ரோ. எஸ், சோ நான் வந்து உங்களுக்கு ஸ்கேனர் லிங்க் அனுப்புறேன். அதுக்கப்புறம் சிபிஆர் செட்டிங்ஸ் அனுப்புறேன். ஸோ ரெண்டுத்தையுமே வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிட்டு டூ தி ஹோம் ஒர்க். ஓகே, அட் யுவர் ஃப்ரீ டைம். தேங்க்யூ ஃபேமிலி, நாளைக்கு பார்ப்போம்.